இப்ப தலைவி மிஸ்டர் பாய் கூட பேசிக்கிட்டு வர அப்ப தலைவனும் வரான். அப்ப தலைவிய பார்த்ததும் ஒரு வண்டியில போய் ஒளிஞ்சுக்க. என்ன நின்னுட்டீங்க? ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். ரொம்ப நன்றி. என்னப்பா மாயக்கண்ணா, எப்பவுமே அவ கூட இருப்ப, இப்ப என்ன அவளை விட்டு விலகி போற? என்ன காரணம்? அவளை விட்டு போனாதான் அவ சந்தோஷமா இருப்பா. ஏன்பா உன்னை அவ விட்டு போயிட்டாளா? சேச்சே, அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எனக்கு அவ கூட வாழை கொடுத்து வைக்கல. சரி, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன். உடனே தலைவன் போக, ஆனா தலைவனோட மனசு முழுக்க தலைவிதான் இருக்கா. உடனே கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு அவன் போக, அவளை பார்க்க வேணான்னு நீ நினைக்கிற, ஆனா அவ உன்னை தேடி வரணும்னு நீ ஆசைப்படுற. என்னடா ஷையுன்? அப்ப தலைவி அங்க வர, என்ன பெரியவரே, என்ன ஏமாத்திரியா? ஹே பெண்மணியே, ஒரு வயசானவன் கிட்ட இப்படி நடப்பியா? மன்னிச்சிடுங்க பெரியவரே, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. ஏன் என்ன அவாய்ட் பண்ற? கண்டுபிடிச்சிட்டியா? சோ நீதான் என்ன தேட சொல்லி ரூட் கேங் அனுப்புனியா? ஆமா, ஆனா நீ தான் வேகமானவனாச்சு, ஓடிக்கிட்டே இருந்த. ஆனா எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு, அதான் உன்னை தேடி நான் இங்க வந்தேன். பேய், நான் வண்டியில ஏறும்போதே நீ பாத்துட்ட தானே? ஆமா. பேய், கத்தி இல்லாத ஒருத்தனை இப்படி அடிக்க கூடாது. நாம ஏன் கையால சண்டை போடக்கூடாது? உடனே ரெண்டு பேரும் சின்ன சண்டை போட, ஏமா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், இவ்வளவு அவசியம் தேவையா? பே வாழை எடுக்கிற லெவலுக்கு சண்டை போட வேணாம். உன்ன பைத்தியமே, போதுண்டி, இதுக்கு மேல முடியாது. பே, உன்னோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நான் என்னோட வீட்டுல இருந்தப்ப எலும்பு முறிவு விஷயத்த பத்தி சொன்னேன். அது யார் உடம்புல இருக்கோ அவங்க எலும்பு உறைஞ்சு போயிடும், அவங்க ரொம்ப குளிர்ல நடுங்குவாங்க. இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நான் உலகம் சுற்றும் வாலிபனாச்சே, இப்பவும் போய் சொல்ற? பே, அப்படி இல்ல. சரி, அன்னைக்கு ஏன் என்ன தூங்க வச்ச? நீ நிறைய கேள்வி கேட்ட, அதான். சரி, நீ ஏன் இங்க வந்திருக்க? உன்னோட அம்மாவை மிஸ் பண்றேன்னு சொன்ன, உண்மைதான். ஆனா உங்களை பார்த்ததும் அந்த ஏக்கெல்லாம் சரியா போச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை மிஸ் பண்ணேன், அதான் உன்னை தேடி இங்க வந்தேன். ஆனா நீ என்னன்னா எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குற? அப்ப உண்மையிலே எனக்காக தான் இவ வந்தாளா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நான் உன்னை தேடி இங்க வரல, நடக்க போற மாநாடுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்ப அவ அழுதுகிட்டே பேச, வே அது வந்து அப்ப ஆமை தலைவன் அங்க வர, வே அவன் தான் டிங்கு, 4 மலையோட பாதுகாவலர்ல இவரும் ஒருத்தர். இப்ப நீ எதுக்கு டாபிக் மாத்துற? உடனே அவ தலைவன் அடிச்சு தூங்க வச்சுட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போறா. அப்ப அதே நேரத்துல ஷெங்கு பையனும் சூவும் அங்க வர, அட அது ஃபே தானே, அவளேதான். அவ ஏன் வண்டியை தள்ளிட்டு போறா? மிஸ் வே, யாரு இந்த பெரியவரு? என்னோட நண்பர் தான், ஒரு கை கொடுங்களேன் இவரை தூக்க. ஹே ஃபே, நீ என்ன இங்க? டேய் ஷெங், நல்ல சமயத்துல தான் வந்த, இவனை தூக்கு. உடனே அவங்க உள்ள தூக்கிட்டு போக, இவன் உண்மையிலேயே வயசானவனா? இந்த வெயிட் இருக்கான். இந்த கிழவன் நம்ம ஷையுனா? அவன் ஏன் எப்படி இருக்கான்? ஃபே, ஷையுனை கூப்பிட்டு வந்துட்டியா? டேய் சோத்து முட்டை, நீ என்ன இங்க? ஐயோ இந்த தடியனா? பேய், ஓடாம நில்லு. நீ ஏன் இங்க இருக்க? அது வந்து நீ எதுவும் சொல்ல வேணா, உடனே வீட்டுக்கு போ. டேய், நீ அவளோட அண்ணன் தானே? ஏன் அவகிட்ட இப்படி பேசுற? எனக்காக பேசுற ஒருத்தர இப்பதான்ப்பா பாக்குற. ஷெங், அவங்கள விடு. உடனே மேடம் நிசாங்க கூப்பிட்டு வா. டேய் என்ன பண்ற? ஷிங், என்ன லூசுத்தனமா பண்ற? வா போலாம். கட் பண்ண கருப்பாமா வந்து ஹூலிங் கோட்டைக்குள்ள போக ட்ரை பண்ண, உள்ள யாரையும் அலோவ் பண்ண முடியாது. உங்க தலைவனுக்கு அந்த புதையில பத்தின தகவல் தெரியும்ல, இப்ப அது மேல கருடர்களுக்கும் கண்ணு இருக்கு. சோ நான் உங்க தலைவரோட சரி இங்க வந்திருக்கேன். எங்களால உங்களை உள்ள அனுப்ப முடியாது. ஏன் என்னால உங்களை மீறி உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களால எங்களை மீறி போக முடியும், ஆனா கீமன் பசல உங்களால தாண்ட முடியாது. சோ இங்க இருந்து உடனே வெளியே போயிருங்க. கண்டிப்பா போறேன், ஆனா உங்க தலைவன் கிட்ட சொல்லுங்க அவன் சாவு என் கையில தான். மாஸ்டர், மாநாட்டுக்கு வர எல்லாரையும் கொல்ல போறீங்களா? ஆமா மாஸ்டர், ஷெங்ஷி நமக்காக உருவான ஃபார்மேஷன்ல நான் எரிபொருளை வச்சிருக்கேன். அதுக்குள்ள வர எல்லாருமே எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க. பரவாயில்ல, நீ ஒரு முட்டாளுன்னு நான் நினைச்சேன், ஆனா நீ அப்படி இல்ல போலியே. டிங்கு, நீ என்ன இங்க பண்ற? முஷியோ, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இந்த மாநாடு அழிக்க முடியும். எனக்கும் தெரியும், ஹூமனரோட முன்னாள் மாஸ்டர் உன்னோட உயிரை காப்பாத்தினவரு, நீ அவருக்கு கடன் பட்டிருக்க. இப்ப அந்த ஹூமனர் அந்த அயோக்கியன் கையில இருக்கு, அவனை காலி பண்ண எனக்கு நீ உதவி பண்ண முடியுமா? என்னால முடியாது. சரி, உனக்கு ஒருத்தரை நான் காட்டுறேன். உன்னை காப்பாத்தின மாஸ்டர் ஓ எப்படி இருந்தாருன்னு உனக்கு தெரியுமா? அது இவனுக்கு தெரியும். அதே நேரத்துல இன்பா அவனோட குடும்பத்தோட சாவுக்கு காரணமானவங்களையும் அவனோட வாழை தேடி வந்த எல்லாரையுமே கொன்னுகிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு? வாய்ப்பே இல்ல. என்னன்னு சொல்லுங்க. இவன் உடம்புக்குள்ள எலும்பு உரைய வைக்கிற விஷம் இருக்கு. இவனை காப்பாத்த முடியுமா? இல்ல, இதுக்கு மருந்து இல்ல. ஆனா இவன் இனிமே தன்னோட தற்காப்பு கலையை பயன்படுத்த கூடாது. அப்பதான் அட்லீஸ்ட் 1 வருஷமாவது இவன் உயிரோட இருப்பான். சோ இவனை பத்திரமா பாத்துக்கோ. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? அவ்வளவுதானே? கண்டிப்பா தரேன். மாஸ்டர், டைகர் பூட்ட தர போறீங்களா? இது நம்ம கிட்ட இருக்கிறதுனால என்ன பையன்? பாவம் அவனை காப்பாத்த போராடுறா. சோ அவகிட்டே இருக்கட்டுமே. இதனாலதான் நீ என்னை விட்டு போனல, ஆனா உன்னோட உயிரை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அப்ப யாரோ கதவு தட்ட, உடனே அவ கதவை திறக்கிறா. அங்க விஷ மருத்துவர் நிக்க, உங்க ஃப்ரெண்டை என்னால காப்பாத்த முடியும். முதல்ல யார் நீ? உனக்கு எப்படி அவனுக்கு எலும்பு முறி விஷம் இருக்குன்னு தெரியும்? நான் இங்கு ஒரு வெனம் மாஸ்டர். நான் காலையில தான் அவரை பார்த்தேன். அவர்கிட்ட போறதுக்குள்ள அவரு போயிட்டாரு. அப்ப உன்னால அவனை காப்பாத்த முடியுமா? கண்டிப்பா. சரி உள்ளவா. உடனே அவன் தலைவனை செக் பண்ண, யோ என்னையா பண்ற? உண்மையிலேயே நீ டாக்டர் தானா? இல்ல, இவர் உடம்புல எப்ப விஷம் வந்ததுன்னு பார்த்தேன். என்னோட கணிப்பு சரியா இருந்தா இவரோட உடம்புல சின்ன வயசுல இருந்தே இந்த விஷம் இருக்கு. ஆனா இவனோட உள்ளாற்றல் ஒரு லெஜெண்டரி மாஸ்டருக்கு ஈடானது. இந்த சின்ன வயசுல எப்படி இவரு இவ்வளவு பவர்ஃபுல்லான உள்ளாற்றல கொண்டு இருக்க முடியும்? அப்ப அவன் கழுத்துல இருக்கிற சோல் நீடலோட தழும்ப அவரு பாக்குறாரு. எனக்கு இப்பதான் புரியுது, இவர் உடம்புல இருக்கிற விஷத்தை யாரோ
பவர்ஃபுல்லான உள்ளாற்றல் கொண்டவங்க தான் தடுத்திருக்காங்க. அதனாலதான் இவரோட உடம்புக்குள்ள உள்ளாற்றல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இவரு சோல் நீடல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவரோட சக்தியை மீட்டு எடுத்திருக்காரு. அதனாலதான் இவர் மறுபடியும் விஷத்தால தாக்கப்பட்டிருக்காரு. இவர் என்ன லூசா தண்ணியை தியாகம் பண்றாரு? எலும்பு சிதைக்கும் மாத்திரை எங்க லாலா தாத்தா கூட தந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அவர் பிக் மெடிசன் பள்ளத்தா கூட மறுமலர்ச்சி அமிர்தத்தை சாப்பிட்டதால அவரு குணமாயிட்டாரு. சோ அந்த மாதிரி இருந்தா ஷையுனை குணப்படுத்த முடியுமா? நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா அந்த விஷயம் உடம்புக்குள்ள போனா 2 இல்ல 3 மணி நேரத்துல அந்த மாத்திரையை சாப்பிடணும். ஆனா இவரோட கேஸ் அப்படி இல்ல. இவர் உடம்புக்குள்ள இந்த விஷம் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. சோ கடவுள் வந்தா கூட இவரை காப்பாத்த முடியாது. என்ன சொல்ற? உன்னால கூட காப்பாத்த முடியாதா? என்னால அவரை காப்பாத்த முடியாது. ஆனா அவரோட சாவை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட முடியும். எப்படி? நீ இனிமே அவருக்கு சூடான சாப்பாடை தரக்கூடாது. ஒருவேளை சாப்பாடு சூடா தந்தா அவரோட விஷம் இன்னும் வீரியமாகும். அதே மாதிரி அவர் இனிமே அவரோட உள்ளாற்றலை பயன்படுத்தக்கூடாது. மீதி பயன்படுத்தினா அவரு கண்டிப்பா இறந்துருவாரு. நீ வனம் மாஸ்டர் தானே, உன்னால இவனை சரி பண்ண முடியாதா? அது எனக்கு வச்ச பட்டம்பா. அதை வச்சுட்டு நான் எப்படி இவரை காப்பாத்த முடியும்? உடனே தலைவி கடுப்பாயி அவனை வெளியே தள்ள. இப்ப நான் என்ன சொன்ன, நீ என்ன அடிச்சு வெளியே தள்ளிட்டா. இப்ப தலைவி ஷையுனை பாத்துக்கிட்டே நைட்டு ஃபுல்லா அவனோட ரூம்ல அழுதுகிட்டு இருக்கா. நீ என் கூட க்ளோஸ் ஆனதும் இப்ப என்னை விட்டு போக முடிவு பண்ணிட்டல. நீ ஏன் இப்படி இருக்க ஷையுன்? ஏன் இப்படி இருக்க? உனக்கு ஏன் இவ்வளவு தைரியம்? உடனே அவ தலைவனை கட்டி பிடிச்சு அழுவுறா. இப்ப அடுத்த நாள் ஓடிற தலைவன் மயக்கத்துல இருந்து முழிக்க, என்ன காலையில என்னவோ இருக்கு, அடிப்பாவி, இந்த ஐடியா யாரோடது? இந்த போட்டு குயிமன் கலியோட பொறி அம்சத்தால ஆனது. இது உன்னோட தாத்தாவால கூட திறக்க முடியாது. நீ அவனோட கால்ல மாட்டி விட்டா அவன் எங்கேயும் ஓடி போக மாட்டான். இது மேடம் நிசாங்கோட வேலையா? ஹே சூறாவளி, என்ன பண்ற? இந்தா உனக்காக நான் ரெடி பண்ண புல்லாங்குழல். என்ன பிடிக்கலையா? இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்படி இதை போட்டுட்டு நடப்பேன்? அது மட்டும் இல்ல, இதை போட்டுட்டு என்னால பாத்ரூம் கூட போக முடியாது. இதை கைட்டணும்னு எனக்கும் தான் ஆசை. ஆனா இதை ரீசங்கால மட்டும் தான் கைட்ட முடியும். சரி, இதை எங்க மாட்டணும்? நாம அவனோட பெட்டோட மாட்டினா அவன் கண்டிப்பா அதை உடைச்சிட்டு ஓடி போயிருவான். அப்படின்னா உன் கையில கட்ட போறியா? ஆனா நீ ஒரு பொண்ணாச்சே, அவன் ஒரு பையன். டேய், என்ன இப்படி யோசிக்கிற? நான் ஒன்னும் தப்பா யோசிக்கலையே. சரி, பேசாம உன்னோட காலிலையும் கையிலையும் கட்டிடு. உண்மையாவா? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் உன்னோட கழுத்துல மாட்டலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவன் கையில மாட்டிட்டான். அடி சதிகாரி, நீ எப்பத்துல இருந்து புத்திசாலியா மாறின? எல்லாம் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். சரி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். உடனே தலைவன் அங்க இருந்து எஸ்ஸாக பாக்க, மிஸ் வே உங்களை டீலாங் கூப்பிட்டாரு. டீலாங்க? சரி, நான் வரேன். இவனுக்கு வேற வேலையே இல்லையா? நீ என்ன மறுபடியும் ஏமாத்திட்ட நண்பா. நம்ம ஏன் சும்மா சண்டை போடணும்? இவன் விட்டா தினமும் சண்டை போட கூப்பிடுவான். இவனை எப்படியாவது ஆஃப் பண்ணி ஆகணும். ஏன்பா, நான் ஏன் மலையை விட்டு வந்தேன்னு தெரியுமா? சண்டை போட தானே? இல்லப்பா, புதையலுக்காக. என்ன? ஆமா, அந்த புதையல் இருக்கிற இடத்துல அற்புதமான வாள்களும் அமுதமும் இருக்கு. அங்க இருக்கிற அமுதத்தை மட்டும் நீ சாப்பிட்டா உன்னோட சக்தி 100 மடங்கு போயிரும். இது உண்மையா? ஆமாப்பா. சரி, அது எங்க இருக்கு? கூலிங் ஒரு மாநாடு நடத்துறாருல, அங்கதான் அது இருக்கு. அப்பனா ஏன் வெயிட் பண்ணணும்? வா போலாம். சரி, போய் கிளம்பு. கண்டிப்பா இந்த பேக்கு மட்டும்தான் இவ சொல்ற பொய்ய கூட நம்புவான். என்ன, இதை கைட்டவே முடியல. ஐயோ வரா. சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடு. என்ன எல்லாமே ரொம்ப ஆறி போயிருக்கு, காரமும் இல்ல உப்பும் இல்ல. நீ இனிமே இப்படிதான் சாப்பிடணும். ஏன்? அதுதான் உன்னோட உடம்புக்கு நல்லது அப்படின்னு யார் சொன்னா? இங்கோ, அவன் ஒரு வெனம் மாஸ்டர். சரி, அவன் வேற என்ன சொன்னா? மறுமலர்ச்சி மாத்திரை சாப்பிட்டா அது எனக்கு வேலை செய்யாது. அது உனக்கு தெரியுமா? ஏய் சூறாவளி, நான் ஹெவன் ஓஷன் இடத்துல இருக்கிற மறுமலர்ச்சி அமுதத்தை தேடி வந்தேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல. என்னோட மாஸ்டர் சொன்னதால அதை பாதுகாக்க ஆசைப்படுறேன். அப்புறம் இனிமே சாப்பாட சூட எடுத்துட்டு வா. ஏன் சீக்கிரமா சாக ஆசையா? கண்டிப்பா இல்ல. ஆனா இப்படியே சாப்பிட்டேன்னா கண்டிப்பா நான் சீக்கிரமா சேர்த்துருவேன். சரி, நானும் அதை உன் கூட சாப்பிடுறேன். ஃபே, எனக்காக நீ உன்னை வருத்திக்காத. இது உன்னால ஏற்படல. ஃபே, சாப்பிடாத. நான் பார்த்ததுல இது வரைக்கும் 2 பேர் மட்டும் தான் பவரா இருந்தாங்க. ஒன்னு மேடம் ஜீனி, இன்னொன்னு இரும்பு கை மாயாவி. நீ அவங்கள மாதிரி தற்காப்பு கலையில ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க. ஃபே, உனக்கு தெரியாது, இது ஒன்னும் என்னோட உள்ளாற்றல் இல்ல, என்னோட மாமாவோட உள்ளாற்றல். அவரு என்ன காப்பாத்த அவரோட சக்தியை எனக்குள்ள அனுப்புனாரு. சோ அவரை நான் கொன்னுட்டேன். அதே மாதிரி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அன்பிங் ஆர்மி சண்டையை நிறுத்த போறதே இல்ல. ஏன்னா அவங்க எங்க குடும்பத்தை மீட்டெடுக்க போராடுறாங்க. சோ நான் போயிட்டேனா இப்ப நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துடும். சோ எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆனா அன்னைக்கு நீ என்ன காப்பாத்ததான் சோல் நீடல யூஸ் பண்ண. அப்படி இல்ல ஃபே. சரி, நீ சாப்பிடு, எனக்கு பசிக்கல, நான் போறேன். ஆனா ஒண்ணு, கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். நான் நம்புறேன், மறுமலர்ச்சி மாத்திரையால உன்னை காப்பாற்ற முடியலனா கூட கண்டிப்பா ஒரு வழி இருந்தே ஆகும். ஆனா உன்னோட இடத்துல நான் இருந்தா எல்லா இடத்துக்கும் போயிருப்பேன். ஆனா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு சாக முடிவு பண்ணல. இப்ப சொல்றேன், இனிமே செத்து போறேன்னு சொன்ன உன் மண்டையை உடைச்சிருவேன். என்ன பத்திரகாளியா மாறிட்டா? இவங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான நட்போ இல்ல காதலோ? ஆனா இவங்க 2 பேரோட உறவு ரொம்ப புனிதமானது. இந்த மாதிரி ஒரு தோழியும் தோழனும் இருந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஐயோ, யாருமே இல்லையா? என்னால சாப்பிட முடியல, பாத்ரூமும் போக முடியல. என்னடா வேணும் உனக்கு? நீனும் இங்கதான் இருக்கியா? தூங்கிட்டேன்னு நினைச்சேன். இல்ல, உனக்கு இப்ப என்ன வேணும்? பேய், எனக்கு தூக்கம் வரல. அப்புறம் நான் குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது. பாத்தியா, என்னோட வேர்வை நாத்த கூட என்னால தாங்க முடியல. சோ நான் குளிக்கணும். சோ இதை ரிலீஸ் பண்றியா? என்ன எதுவும் சொல்லாம போறா? இல்ல, இந்த பூட்டோட குளி. ஏமா, இதை வச்சுட்டு எப்படிமா நான் குளிப்பேன்? நான் எங்க சோப்பு போடுவேன்னு தெரியும்ல. சோ ஒரே கஷ்டமா இருக்குமா? வேணா
உன்னை குளிப்பாட்ட சொல்லவா? பேய், நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன், இதுல என்னப்பா வைக்கும்? சரி, எங்க பையனை அனுப்பி வைக்கிறேன். என்னது அவனா? பேய், வேணாப்பா, அவன் முன்னாடி நான் எப்படி ட்ரெஸ் இல்லாம உள்ள போய் குளி? எட்டி பார்க்க மாட்டேல, இல்லனா சூசு கிட்ட சொல்லிடுவேன். யோ நான் ஏன் உன்னை எட்டி பார்க்க போறேன்? ஓ, அப்ப நீ ரொம்ப டபுள் மீனிங்ல பேசுற. நான் கிளம்புறேன். இப்பதான் புரியுது, நீ வேணும்னே என்ன காண்டிய தெரியல. ஃபேஸ் சொன்னா நீ இப்படி பண்ணுவேன்னு. சோ நான் போக மாட்டேன். சோ போய் குளி. இந்தா என்னோட ட்ரெஸ். என்னல பண்ற? பிறந்த மணியா குளிக்கிறதுல என்ன சுகம்? கன்றாவி பிடிச்சவ இவனை பார்க்க என்ன அனுப்பியிருக்கா? யோ, என்னையா பண்ற? உன்னோட கைய கொடு. என்ன? அப்பதானப்பா என்னால சரியா குளிக்க முடியும். டேய், என்னடா பண்ற? ஏன்பா ஒரு கைய வச்சு நான் எப்படி குளிப்பேன்? சோ ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஒண்ணு நீ உன் கைய கொடு, இல்ல இதை கைட்டு. தம்பி, இன்னும் ஞாபகம் இருக்குல்ல, நான் குளிச்சு முடிச்ச பிறகு நான் ட்ரெஸ்ஸ மாத்தணும். நீ வேற இருக்க, அப்ப நான் கண் முடிக்கிறேன். ஆனா ஒரு கைய வச்சுட்டு நான் இப்படிப்பா ட்ரெஸ்ஸ கைட்டுவேன்? சரி நான் அதை கைட்டுறேன். உண்மையாவா? ஆமாயா, சீக்கிரம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. ஆனா ஷையுன் பேர் ரொம்ப பிடிவாதக்காரி, அது எனக்கும் தெரியுமே. அவ உன்னை பார்த்த பிறகு ரொம்ப கெட்டவள மாறிட்டாப்பா. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுல உண்மை என்னன்னு தெரியுமா? அவ உன்னை பைத்தியக்கார மாதிரி கட்டி போட்டிருக்கா. என்னப்பா ஷையுன், எதுவும் பேச மாட்டேற? உடனே அவன் உள்ள போய் பார்த்தா தலைவனை அங்க காணும். சோ அவன் மறுபடியும் ஓடி போயிடான். இப்ப தலைவன் எங்க பையனை ஏமாத்தி வெளியே ஓட, எங்க ரசா போறீங்க? காத்து வாங்கவா? ஃபே, நீ எப்ப வந்த? நீ குளிக்கும் போதுதான் நான் இங்க வந்தேன். சரி போலாமா? போலாம். மவனே, இனிமே ஓடுன காலை உடைச்சிருவேன். நல்லா தூங்கு. நீயும் தான்ப்பா எனக்கு விஷ் பண்ண மாட்டியா? உனக்கு ஏன்டா நான் விஷ் பண்ணணும்? ஓ அப்படியா? டேய் வேணாண்டா, நான் உன்னை ஏமாத்திட்டேன், மன்னிச்சிடு. அந்த பயம் இருக்கட்டும். இப்ப அடுத்த நாள் ஜிசின் வந்து தலைவியை இம்ப்ரெஸ் பண்ண அவளுக்கு வாத்துக்கறிய சமைச்சு எடுத்துட்டு வரான். யார் இவன்? நண்பா, ஃபேவ தேடுறியா? நீங்க ஷையுன் தானே? உனக்கு என்ன தெரியுமா? மிஸ் ஃபே உங்களை கூப்பிட்டு வந்தப்ப உங்க பேர் சொன்னதை கேட்டேன். ஓ சரி. ஆமா, என்னப்பா அது? வாத்துக்கறியா? ஆமா, மிஸ் ஃபேக்காக கொண்டு வந்தேன். ஏன் உங்களுக்கு வேணுமா? இல்லப்பா வேணாம், நீ அவகிட்டே போய் கொடு. உடனே அவன் ஃபேவை தேடி போக, அப்ப தலைவி தலைவனோட ரூமுக்கு வரா. இவன் எங்க போனா? அப்ப தலைவன் வாத்துக்கறியோட வரான். எங்க போன? உனக்காக என் கையால வாத்துக்கறிய செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க, ட்ரை பண்ணி பாரு. இந்த சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, இது நல்லா இருக்கா இல்ல அந்த ஜிசின் பண்ணது நல்லா இருக்கா? என்ன கேட்டா நான் அவன் செஞ்சதை சாப்பிடல, லியான் தான் சாப்பிட்டா. இங்க பாரு, இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என்ன மறுபடியும் போய் சொல்றியா? அப்படியெல்லாம் இல்ல, என்னால வேற ஒருத்தன் இவளுக்கு சமைச்சு தரதே ஏத்துக்க முடியல. சோ எப்படி நான் இவளை விட்டு போவேன்? அப்ப இங்கோ ஷையுனோட கதவை தட்ட, யார் நீ? நீங்க செத்த பிறகு உங்க பாடிய என்கிட்ட தரீங்களா? என்ன உங்க மேல எலும்பு குளிர்விக்கும் விஷம் இருக்குல்ல? ஆனா தலைமை எதுவுமே கேட்காம கதவை சாத்திடுறான். நானும் சுமும் அந்த மாநாட்டுக்கு போலான்னு இருக்கோம். சரி, பத்திரமா போயிட்டு வா. ஃபே, நாமளும் போலாமா? இல்ல தேவையில்ல, மூடிக்கிட்டு இங்கே இரு. ஆமா நண்பா, நீனும் குணமாகல. ஃபே கூட இங்கே இருந்து லியானா பாத்துக்கோ. யாரு லியானா? அவதான் எப்போ மாநாட்டுக்கு போயிட்டாலே. ஏன்பா நீ அவளை தடுக்கல? உன்னோட சிஸ்டரை பத்தி தான் தெரியும்ல, யாராலையும் அவளை தடுக்க முடியாது. வா, நம்ம உடனே அங்க போலாம். ஃபே, நாமளும் போலாம். நீ சொல்றதை கேட்டு நான் நடப்பேன். சரி, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். ஆனா நீ அங்க யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது. கண்டிப்பா. ஆனா இது சரி, திறக்கிறேன். என்னம்மா திறந்து விடுறேன்னு சொன்ன? ஆமா திறக்கிறேன்னு சொன்னேன், ஆனா காலை மட்டும் தான் திறக்கிறேன்னு சொன்னேன். அவங்கள பாரு, கைதிங்கன்னு நினைக்கிறேன். ஃபே, எல்லாரும் நம்மள ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நாம ஏன் இது மறைக்க ஒரு துணி வாங்க கூடாது? இந்த ட்ரெஸ் உங்க கணவருக்கு நல்லா இருக்கும். இல்ல இவரு என்னோட கணவர் இல்ல. அட, என்னோட மனைவி இப்படிதான் சொல்லுவா. ஏன்னா அவ ரொம்ப கூச்சப்படுவா. உடனே அவ தலைவனோட காலை மிதிக்க, வலிக்குதுமா? வலிக்குதா? போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. என்ன மாத்திட்டியா? ஃபே, இதை திறந்தாதான் என்னால மாத்த முடியும். என்ன நம்பு, நான் கண்டிப்பா ஓட மாட்டேன். சரி திறக்கிறேன். உடனே தலைவன் அவளை உள்ள இழுக்க, என்ன பண்ற? கடைக்காரர் நம்மளே பாக்குறாரு. சரி நவுந்து போ. கண்ணை மூடு. சரி மூடுறேன். என்ன திறக்க இவ்வளவு நேரம் ஆகுது? எங்க பையன் சீக்கிரமா தந்தான். ஃபே, உனக்கு இது திறக்க தெரியுமா தெரியாதா? இல்லப்பா தெரியும். ஏமா, இது 8 பூட்டோட வரைபடம். அதை நீ சரியா படிக்கலனா உன்னால இதை திறக்க முடியாது. ஃபே, இது உன்னோட கை தானே? பாரு எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. உடனே அவ கையிலுக்க அவங்க 2 பேரும் ஸ்லிப் ஆகி கீழே விழுறாங்க. உனக்கு ஒண்ணும் இல்லையே, என்ன அப்படிமா இருக்கிற? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. உடனே அவங்க ட்ரெஸ்ஸ மாத்திட்டு அங்க இருந்து போக, அதே நேரத்துல லியான் வந்து டீலாங் கூட மாநாடுக்குள்ள போக ட்ரை பண்றா. இன்விடேஷன் இருக்கா? இருக்கு. நீங்க இடது பக்கமா போங்க. உங்ககிட்ட இருக்கா? இல்ல. அப்படின்னா வலது பக்கமா போங்க. சோ இன்விடேஷன் இல்லனா கூட உள்ள அனுப்புறாங்க. ஆனா அவங்களை வேற சைடா அனுப்புறாங்களே. பரவாயில்லவா போலாம். நாங்க ஏன் அந்த வழியில போக கூடாது? இல்ல, இன்விடேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல சீட் இருக்கு, மத்தவங்களுக்கு இந்த வழிதான். சரிவா, அந்த வழியிலே போலாம். அவன் இந்த மாநாட்டுக்கு பிறகு எனக்கு தரேன்னு சொல்லிருக்கான். மாஸ்டர், லிங் சிக்டிக்கு 3ஆம் இளவரசர் வந்திருக்காரு. 3ஆம் இளவரசரா? அவர் ஏன் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காரு? அப்படின்னா நான் அவரை பார்த்தாகணுமே. இப்ப இந்த மாநாடுக்கு எல்லாரும் வராங்க, நீங்களும் எங்க கூட வாங்க. இல்ல, இன்விடேஷன் இல்லாதவங்க இந்த வழியில தானே போயிருப்பாங்க. என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்த வழியில தான் போயிருப்பாங்க. சோ நாங்களும் அப்படியே போறோம். இந்த ஹோலிங் அப்படி என்னதான் பண்றான்? நாம கீமன் காட்டோட பொறியில இருக்கும். பாதையை ஞாபகம் வச்சுக்கலனா கண்டிப்பா திரும்ப வரும்போது இதுக்குள்ள மாட்டிப்போம். உனக்கு சந்தேகம் வரலையா? இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படிலாம் இல்ல. அமைதியாரு. பாம்பு. என்னது பாம்பா? அங்க போது பாரு. வா, அதை பிடிக்கலாம்.
எனது பாம்பை பிடிக்க போறியா? அப்ப கெங்கியோட ஆளுங்க இங்போவை பிடிச்சு, ஏண்டா உன்னோட பாம்பு வச்சு எங்களை கொல்ல பாக்குறியா? என் பாம்பு அப்படிலாம் பண்ணாதுங்க. என்னடா ஓவரா பேசுற? அப்ப அவங்க அவனை அடிக்க போக, ஆனா டீலாங் வந்து அவங்க கூட சண்டை போட்டு இங்போவை காப்பாத்திடுறான். டேய் நீ யாருடா? நான் டீலாங், மேக பள்ளத்தாக்க சேர்ந்தவன். ஆமா, அவன் மேக பள்ளத்தாக்க சேர்ந்தவன், நான் இரும்பு கோட்டையை சேர்ந்தவன். நீங்க யாரு கிட்ட மோதுறீங்கன்னு தெரியுமா? உங்களை வந்து கவனிச்சுக்கிறோம். உனக்கு ஒண்ணும் இல்லையப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன தேடுற? ஆமா, நீங்க மேக பள்ளத்தாக்க சேர்ந்தவரா? ஆமாப்பா. ஆனா அவனுக்கு அவங்க மருத்துவ முறைலாம் தெரியாது. உன்னை இப்ப அவன் கேட்டானா, அவன் கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். நாகராஜா எங்க போன? நாகராஜாவா? அது யாருப்பா? ஓ பாம்பா? ஏமா அவன் பாம்பை நாம ஏமா தேடணும்? ஏன் உனக்கு பாம்பு பார்த்தா பயமா? சேச்சே அப்படி இல்லையே. இங்க பாருங்க, என்னோட பாம்பு வந்து ரொம்ப ரேரான ஒண்ணு. அதை நான் பாதுகாக்கணும். அது இங்க வந்ததும் சுத்தி பார்க்க போயிருக்கு. இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் அது அப்படி பண்ணும். அப்ப பாம்பு அங்க வர லியான் அதை எடுத்துடுறா. அது என் கிட்ட கொடு. இல்ல தரமாட்டேன். என்ன? சரி சரி பயப்படாத, ஒரு 2 நாள் மட்டும் என் கிட்ட இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட தந்துடுறேன். அப்ப ஷெங் வந்து அவளோட காதக்கில்ல, ஹே டீலாங், ஏமா அது நான் இல்லமா. என்ன? நீயா? ஏன் இப்படி பண்ற? காது வலிக்குது. வலிக்குதா? சரி ஏன் இங்க வந்த? தோ அவன் தான் என்ன கூப்பிட்டு வந்தான். நானா? ஹே புழுவாண்டி, நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஒரு சோத்து முட்டைய யாரு கூப்பிட்டு வருவா? அவன் கூப்பிட்டு வருவான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு வழி தெரியலையாம். அதான் நான் ஹெல்ப் பண்ண இங்க வந்தேன். அவளை விடு. டேய் நான் அவளோட அண்ணன்டா. ஓ இவதான் லியானா? காலையில காணாம போனதா பேசுனீங்களே. சரி பேச வேணாம், எல்லாரும் உள்ள போவோமா? எல்லாரும் ஏன் பின்னாடி வாங்க. ஏன்னா இங்க கியூமன் பொறி இருக்கு, அது என்னாலதான் கடக்க முடியும். உடனே எல்லாருமே மாநாடு நடக்கிற இடத்துக்கு வர, மாஸ்டர் இவதான் எங்க கூட சண்டை போட்டா. ஹே பொண்ணு, உனக்கு எவ்வளவு தைரியம் என்னோட ஆளுங்க மேல கை வைக்கிற? ஏன் மறுபடியும் சண்டை போட போறியா? நீங்க இப்ப எங்க கூட சண்டை போட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உண்மைதான். இவன் பேசும்போது இவனோட வாயை உடைக்கணும்னு தோணுது. பேசாம வா, உள்ள போய் உட்காரலாம். அப்ப மாநாடு ஸ்டார்ட் ஆக கூலின் வரான். உங்க எல்லாரையும் இந்த மாநாடுக்கு வரவேற்கிற. இது உண்மையிலே கருடர்களுக்கு எதிரான மாநாடா, இல்ல நம்ம எல்லாரையும் கூண்டோட சிக்க வைக்கிற ஒரு பொறியா? இன்விடேஷன் உள்ளவங்க அந்த சைடுல இருக்காங்க, மத்தவங்க இந்த பக்கம் இருக்காங்க. சோ அவன் என்னதான் பிளான் பண்றான்? நம்ம ஹுராங் கல்லறையில மாட்டினப்ப ஹூலிங்கோட எண்ணங்களை நான் பார்த்தேன். நம்மள மாதிரி அவன் சிறந்த தற்காப்பு கலைனா இல்லனா கூட அவன் ஒரு புத்திசாலி. பேசிய ஆள மயக்கிடுவான். என்ன பேசுறான்னு கேட்போம். இப்ப தெற்கு பகுதியில இருக்க தற்காப்பு கலைஞர்கள் பலவீனமா மாறிக்கிட்டு வராங்க. இப்பவும் நாம அமைதியா இருந்தா தலைவனும் இல்லாம வீரர்களும் இல்லாம முட்டாளா ஆயிருவோம். அதனால நான் உங்க எல்லாரையும் ஒண்ணு திரட்டி இருக்கேன். ஒண்ணு சேர்ந்து இங்க வந்ததுல இருந்து ஒருத்தனை நாம தலைவனா தேர்ந்தெடுப்போம். நம்மள வழி நடத்த அந்த தலைவனுக்கு எங்க பொக்கிஷமான ஷெண்டு சீல தருவேன். இவன் இவ்வளவு நல்லவனா? ஓஷன்ஸ் கையினா என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. இந்த முத்திரை எங்க ஹூம் மேனரோட அடையாளம். அப்பதான் இந்த ஹீபோ மார்க்க பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கருடர்கள் ஏன் ஓஷன்ஸ் கையை தேடுறாங்க? ஏன் கிட்ட தற்காப்பு கலை சிறப்பா இல்ல, அதனாலதான் உங்கள ஒருத்தனை தேர்ந்தெடுக்க வர சொன்னேன். அவங்க கிட்ட இந்த சீலை கொடுத்து ஓஷன்ஸ் கைய நாம தேட போறோம். அதை வச்சு கருடர்களுக்கு எதிரா நாம போராடலாம். அவனை பாத்தியா எப்படி பேசி மயக்கிறான்னு? நீயும் இதை கத்துக்கோ, எதிர்காலத்துல உனக்கு யூஸா இருக்கும். இவரை பார்க்க கெட்டவர் மாதிரி இல்லல. ஹூலிங் ஒன்னும் அவனோட அண்ணன் மாதிரி இல்லனாலும் திறமசாலியா இருக்கான். அவன் மக்களை ஏமாத்துறதுல கில்லாடி. ஏன்னா ஒரு பொய்யில உண்மையை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொன்னா எல்லாரும் அதை ஈஸியா நம்பிடுவாங்க. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. ஹூலிங் நீ சொல்றது உண்மைனா எங்க மாஸ்டரை நீ தேர்ந்தெடுத்து அவரை தலைவனா ஏத்துக்கோ. அவர்கிட்ட அந்த சீலை கொடு. இவன் என்ன பெரிய ஆளா? இவரையே இந்த டோக்கனை தர நினைக்கிறாரு. ஏன்னா கருடர்கள் கண் இப்ப இவன் மேல இருக்கு. தன்னோட உயிரை காப்பாத்த அவனுக்கு வேற வழி இல்ல. ஓஷன்ஸ் கைய பத்தி சொல்லிதான் ஆகணும். சோ தலைவனா மாற போறவன கருடர்கள் தேடி வருவாங்க. எனக்கு அப்படி தோணல. இதுல வேற என்னவோ இருக்கு. நீ எங்க தலைவனா? இங்க வந்த எல்லாருக்குமே தலைவனாகிற திறமை இருக்கு. யாரும் கவலைப்பட வேணாம். உங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறோம். வின் பண்றவங்க தான் எங்க தலைவரா இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த சீலை நான் கொடுப்பேன். ஹூலிங் வாட்டர் ரிப்பிள் அசாதாரணமானது. ஆனா உனக்கு ஓஷன்ஸ் கைனா என்னன்னு தெரியுமா? அது இந்த வாட்டர் ரிப்பிள் பின்னாடி தான் இருக்கா? ஆமா, அது இது பின்னாடிதான் இருக்கு. முந்தைய வம்சத்தோட கலவரத்துல நிறைய பேர் காயப்பட்டாங்க. ஏன் கருடர்கள் குறுக்கு வழியை யூஸ் பண்ணி நிறைய பேரை கொன்னாங்க. அதனால நிறைய வீரர்கள் நிறைய செட்டுகள் அழிஞ்சு போச்சு. ஆனா என்னோட அண்ணன் மவுண்ட் வாலோட இன்லான், சதன் பிளேடோட லீசங், அப்புறம் கீமன் பள்ளியோட மீசா தாத்தா, இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து உருவாக்குன கூட்டணி தான் ஓஷன் ஸ்கை. அந்த கூட்டணியோட நோக்கம் அழிஞ்சு போன பிரிவுல இருக்கிற மக்களை காப்பாத்துறது. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டணியோட நோக்கம் புதையல பாதுகாக்கிறது. சோ இந்த ஓஷன் ஸ்கை நம்ம தற்காப்பு உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அது மட்டும் நமக்கு கிடைச்சா கருடர்களை இந்த உலகத்திலே இல்லாம பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஓஷன் ஸ்கை அடையதான் கருடர்கள் இரும்பு கோட்டையையும் கீமன் பிரிவையும் தாக்க பார்த்தாங்க. சோ இப்பவாது புரியுதா அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா அவங்க அதை அடைய நினைக்கிறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, ஏதோ தெரிஞ்சதை வச்சு நடிக்கிறான். அது எப்படி உனக்கு தெரியும்? நானும் உங்ககிட்ட அப்படித்தானே நடிச்சேன். நேத்து நீ என்கிட்ட போய் சொன்னியா? உன்ன டேய் கவனிரடா, அப்பப்ப சண்டை போட கிளம்பிடுற. அமைதியா உட்காரு, இல்ல பாம்பை விட்டு கடிக்க வச்சிருவேன். வேணாம்,
ஏண்டா மேக பள்ளத்தாக்குல இருந்தவன் தானே நீ, பாம்பை பார்த்து இப்படி பயப்படுற? ஹேய், நாகராஜாவை கொடுமைப்படுத்தாம பாத்துக்கோ. சரி சரி. அதே நேரத்துல ஜீசன் அங்க வர, என்ன 3ஆம் இளவரசரே இந்த பக்கம் எதுக்கு பேசி டைமை வேஸ்ட் பண்ணணும்? இங்க வந்ததுலே நான் தான் சிறந்தவ, அதை ஏன் கிட்ட தந்துருங்க. இங்க வந்த எல்லாருமே சிறந்தவங்க தான், ஆனா போட்டி போடாம நீ எப்படி அதை அடைய நினைக்கிற? இங்க பாருங்க, உங்களுக்குள்ள சண்டை நடக்கும் போது நீங்க யாரையும் கொல்ல கூடாது, ஏன்னா நாம நண்பர்களாச்சே. நீ நல்லா பேசுற, ஆனா ஓஷன்ஸ் கையோட கீ உன்கிட்ட இருக்குன்னு நீ சொல்ற, அதை ஏன் நீ இப்ப சொல்ற? முன்னாடியே சொல்லிருக்கலாமே. நல்ல கேள்வி. அதை ஏன் நான் இப்ப சொல்றேன்? ஏன்னா இது வரைக்கும் என்னோட முன்னோர்கள் அதை பாதுகாத்தாங்க, ஆனா இப்ப அதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சு போயிருக்கு. ஓஷன்ஸ் கைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன வேணா இருக்கலாம். மந்திர ஆயுதம், இல்ல தீர்க்க முடியாத நோய்க்கான மருந்து, இல்ல அதோட செயல்முறை, இல்ல அழிஞ்சு போன தற்காப்பு கலையோட முறை, எது வேணாலும் இருக்கலாம். சோ அதனால மனிதர்கள் அதை தேடி வருவாங்க, அதனால நிறைய பேர் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எங்க முன்னோர்கள் அதை பாதுகாத்தாங்க. ஆனா இப்ப கருடர்கள் அதை அடைய நினைக்கிறாங்க. இப்ப நாம மட்டும் அவங்களுக்கு முன்னாடி அதை நம்ம எடுக்கலனா நாம அவங்களுக்கு கீழே போயிருவோம். நீ பேசுறதுல எப்பவுமே சிறந்தவன். டேய், இந்த பைத்தியக்காரி என்ன இங்க பண்றா? மாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாநாடுக்கு வரேன்னு சொன்னாங்க, இவங்களும் டிங்கியூனோட தான் வந்தாங்கன்னு நான் நினைச்சேன். முட்டாள், என்னால மத்தவங்களை ஏமாத்த முடியும், ஆனா இவளுக்கு ஓஷன்ஸ் கைய பத்தி தெரியும். மாஸ்டர் ஹோலின், ஓஷன்ஸ் கை ஒரு பொக்கிஷம், அதோட தலைவரா இருந்து நமக்கு வழி நடத்த போறவரு லீஸ்டேங்கோட வழி தோன்றலா இருக்கணும். ஃபே, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். டேய், அது யாரு? அவங்கதான் தெற்கவாலோட வாரிசு ஃபே மற்றும் லீசன், இரும்பு கோட்டையை சேர்ந்தவங்களா. மேடம் நிசாங் மாஸ்டர் ஓவோட நெருங்கிய நண்பர். ஆனா ஹூலின்க்கு அவங்கள பத்தி எல்லாமே தெரியும், ஆனா அவன் கண்டிப்பா அவங்களை இங்க வர சொல்லிருக்க மாட்டான். ஆனா அவங்க ஏன் இங்க வந்தாங்க? அவன் சொல்றத நம்பாதீங்க, அந்த புதையல் உண்மைன்னு தெரியாம நிறைய பேர் இறந்திருக்காங்க. உங்க நிலைமையும் அப்படி ஆயிடக்கூடாது. மேடம் நிசாங் இப்பவே முடிவு எடுக்கணுமா? நம்ம இடத்துல இரும்பு கோட்டையோட வாரிசுகள் இருக்காங்க, இத பத்தி அவங்க கிட்ட கேட்போமே. ஏன்னா கருடர்கள் அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? உண்மையை சொல்லுங்க. விஷயம் மோசமாகுது. இப்ப நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. நான் இரும்பு கோட்டையோட லீசன். என்ன ஒடினலா இங்க அனுப்பியிருக்காங்க. கருடர்கள் ஏன் எங்களை தாக்குனாங்க? அவங்களுக்கு சாவணும்னு ஆசை, அதனாலதான் எங்க கூட சண்டை போட்டு விளையாடுறாங்க. வேணா நீங்களும் எங்க கூட சண்டை போட்டு விளையாடுங்களேன். ஃபே, பாவம் அவங்க. கருடர்கள் வெக்கம் இல்லாம தோத்து போனா கூட வருவாங்க, ஆனா இவங்க அப்படி இல்லையே. கண்டிப்பா இவங்களுக்கு சூடு சொரணை இருக்கும்ல. நான் சமீபத்துல ஒரு வதந்தி கேள்விப்பட்டேன். தெற்கு வாலோட வாரிசு தளபதி ஊவோட பசங்களை காப்பாத்தி கருடர்களோட ஈகிள் லாடையும் 4 மலையோட டிராகன் மாஸ்டரையும் கொண்டாங்க. அந்த பொண்ணு கூட இங்கதான் இருக்கா. சோ ஜெனரல் ஊவோட மகளே, உனக்கு ஓஷன்ஸ் கைய பத்தி கண்டிப்பா தெரியும், அத பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? கருப்பா ஆமையே, எங்க பெரியவங்க எங்க கிட்ட எதையும் சொல்லல. ஆமா, என்னோட அப்பா கூட அதை பத்தி எங்க கிட்ட சொன்னதில்ல. இவரு 3ஆம் இளவரசர், இவரை நீங்க கொல்ல முடியாது. இவனை நான் கொல்ல போறது இல்ல, ஆனா இவனை வச்சு ஷெண்டு சீல நான் அடைய போறேன். ஆனா அந்த முட்டா பையன் வீரர்களுக்குள்ள சண்டைய மூட்டி அதுல குளிர்காயணும்னு ஆசைப்படுறான். ஆனா நான் அப்படி இல்ல. நீங்க பாருங்க, உங்க பிரச்சனை இல்ல, இளவரசரை ஈடுபடுத்தாதீங்க. என்னது உங்க பிரச்சனையா? அப்படின்னா ஏன் இவரு இருக்காரு? தற்காப்பு கலை பத்தி ஒன்னும் தெரியாம இவரு இளவரசரா வீட்டுல ஒத்துக்கிட்டு உட்கார வேண்டியதானே? ஏன் இதுல மூக்க விடுறாரு? ஹூ குடும்பம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆடுறாங்கன்னா இவரு அவங்க கூட இருக்கிறதுனால தானே. அதையே பயன்படுத்தி நான் எனக்கானதை அடைவேன். நீ சொல்ற ஓஷன் ஸ்கை ஒருவேளை உண்மை இல்லனா அதுக்காக இறந்து போனவங்களோட உயிரை உன்னால திரும்ப தர முடியுமா? மேடம் நிசாங், எனக்கு உங்க மேல மதிப்பு இருக்கு, ஆனா நீங்களே உங்க மரியாதையை கெடுத்துறாதீங்க. இந்த சின்ன பசங்களுக்கு எதுவும் தெரியல, ஏன்னா இவங்களோட பெரியவங்க இவங்கள நம்பல. ஆனா என்னோட அண்ணன் அப்படி இல்ல, என்கிட்ட ஷெண்டு முத்திரையை தந்திருக்காரு. அவனுக்கு என்ன தெரியும்? ஹே சோத்து முட்டை, உனக்கு உன் உயிர் மேல ஆசை இல்லையா? மூடிக்கிட்டு உட்காரு. ஐயோ என் பாம்பு! உடனே அவன் ஓட டீலாங்கும் பின்னாடியே போறான். அதே நேரத்துல ஒருத்தர் சிக்னல் தர, அப்ப ஒருத்தர் வெடிமருந்த எரிய வைக்க, அப்ப அந்த இடத்துல பாம்பு வருது. அது பின்னாடியே லியானும் வரா. அப்ப லியான் வந்து அதை பாத்துற, உடனே அவன் லியானை தாக்க போறான். ஆனா டீலாங் வந்து அவன் அடிச்சு போட்டு லியானை காப்பாத்திடுறான். நம்ம எல்லாரையும் ஒன்னா வச்சு எரிக்க போறாங்க. உடனே எல்லார்கிட்ட இதை பத்தி சொல்லணும். சரி, நான் போறேன், நீ இங்கே இருந்து யாரும் இது பண்ணாம பாத்துக்கோ. புதையல் இருக்கிறது உண்மைதான். கருடர்களோட ஸ்பேரோவா? இந்த துரோகியா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? உண்மையிலே ஓஷன் ஸ்கை ஒரு பொக்கிஷம். முந்தைய வம்சத்துக்கு எதிராக நடந்த போறப்ப அவங்க அதை பாதுகாத்தாங்க, அதுவும் புகழ்பெற்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்களோட கூட்டணியோட. அதை நான் என் 2 கண்ணால பார்த்தேன். ஏன்னா நான் அந்த அரண்மனையில வேலை செஞ்சவன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ப இருக்கிற 3ஆம் இளவரசருக்கு கீழே தான் இந்த ஹூலிங் வேலை செய்யறான். அதனாலதான் அவன் இந்த மாநாட்டை கூட்டிருக்கான். நம்பிக்கை இல்லனா இந்த சீலை பாருங்க, இது 3ஆம் இளவரசரோட சீல் தான். இது உண்மைதான். நீ ஏன் ஒரு மேல இவ்வளவு கோவப்படுற? உங்ககிட்ட 3ஆம் இளவரசரோட சீல் எப்படி வந்தது? நான் உன்னை விட திறமசாலி இல்லனாலும் எனக்கும் சில அறிவு இருக்கு. இப்ப இளவரசர் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்காரு. அவரு உயிரோட வேணும்னா அந்த சீலை என் கிட்ட கொடுத்துரு. மாஸ்டர் இங்கோ, நீங்க பிக் மெடிசன் பள்ளத்தாக்கோட கடைசி வாரிசு தானே? உனக்கு அவரு தெரியுமா? இல்ல, ஆனா ஒருத்தரை பார்த்ததும் அவருக்குள்ள எலும்பு முறிகிற விஷயம் இருக்குன்னு சொல்ற.
ஒரே நபர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, ஒருத்தனை பார்த்ததும் என்னோட உடம்புல எலும்பு முறிவு விஷயம் இருக்குன்னு சொல்றானா அவன் பிக் மெடிசன் பள்ளத்தாக்க சேர்ந்தவனா தான் இருப்பான். இந்த மாஸ்டர் சூ தான் இவங்க வம்சத்தையே அழிச்சவன். அப்ப தலைவன் எழுந்து நிக்க, நீ இப்ப எங்க போற? என்னோட பழைய நண்பன் இங்க இருக்காரு, அவனை பார்க்க போற. சரி நானும் உன் கூட வரேன். ஷெங், பாம்பாட்டியை கவனமா பாரு, பிரச்சனையை கிளப்பிட போறான். சரி ஷயூன், இங்க யாருமே இல்ல, இப்ப சொல்லு நீ யார பார்க்க போற? அந்த கர்டர்களோட ஸ்பேரோ இருக்கால, அவன்கிட்ட ஜிசனோட சீல் இருக்கு. அதை விடு, நீ அந்த ஸ்பேரோ பார்த்து ரொம்ப கோவப்பட்ட, நீ அதை நோட் பண்ணியா? சரி சொல்ற. அந்த ஸ்பேரோ என்னோட அப்பா கிட்ட தான் அமைச்சரா இருந்தான். ஆனா அவன் எங்க அப்பாவை ஏமாத்தி முதுகுல குத்துனான். அதுக்கப்புறம் தான் அவன் கர்டர்களோட ஸ்பேரோவா மாறினான். அவனை என்ன பண்றேன் பாரு. சூட்டியா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லானவன். அதனால ஃபர்ஸ்ட் ஜிசனை போய் காப்பாத்துவோம். உடனே அவங்க ஜிசனை போய் காப்பாத்த, டேய் இதனால தான் நான் உன்னை இங்க வர வேணாம்னு சொன்னேன், சோ இனிமே இப்படி பண்ணாத பாய், இவனை உடனே கூப்பிட்டு போங்க. அப்ப அதே நேரத்துல ஹூலினோட ஆள் வந்து ஷெண்டு சிலை எடுத்துட்டு வர, ஆமா ஏன் இன்னும் காட்டு எரிக்கல? சிக்னல் தந்த, ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. உடனே அங்க என்னன்னு போய் பாரு. இப்பவாது நம்புறீங்களா? அத குடு, உண்மையானு செக் பண்ற. என்ன யோசிக்கிற? இளவரசர் உயிர் போயிரும். சரி இந்தாங்க. அப்ப அவன் தரும்போது பீனிக்ஸ் வந்து அதை எடுத்துடுறான். பீனிக்ஸ் மாஸ்டர், நல்ல சமயத்துல வந்தீங்க. என்ன ஹூலிங், நான் உனக்கு உதவி பண்ணுவேன்னு நினைச்சியா? இல்ல. மூஷியோ, என்னோட அண்ணனோட நாய் நீ. அவர் இறந்ததும் நீ என் கட்சி மாறிட்டியா? வாய மூடு. உன்னோட அண்ணனை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு வாங்க. இவனை ஞாபகம் இருக்கா? இவனா? மாஸ்டர், நான் தான் சியோலி, உங்க தோட்டக்காரன். இப்ப என்ன அதுக்கு? இங்க பாருங்க, உங்க குடும்ப கதைய அப்புறமா பேசுங்க. வாய மூடு. ஹூலின், இவன் சொன்ன மாதிரி கருடர்கள் வந்தப்ப நீ உன்னோட உடம்பு சரியில்லாத அண்ணனை அங்கேயே விட்டுட்டு போனியா? ஆமா, நான் போனதான். ஆனா என்னோட அண்ணன் உடம்புல இருக்கிற விஷத்துக்கு காரணம் நான் இல்ல. இப்ப என்ன சொன்ன? மாஸ்டர் உடம்புல விஷம் இருந்ததா? யார் அவருக்கு விஷம் தந்தா? அப்ப லியானாங்க வந்து அவங்க காட்டுக்கு தீ வைக்க போறதா சொல்ல, என்னது நெருப்பா? உடனே எல்லாருமே ஓட, ஹூலினும் ஓட பாக்குறான். அப்ப பீனிக்ஸ் ஹூலினை தடுக்க பாக்க, அப்ப சூட்டியான் வந்து பீனிக்ஸ் கிட்ட இருக்க சீலை கேட்டு சண்டை போடுறான். ஃபே, இத சீக்கிரமா கைட்டு. அவன் போறான். ஒரு நிமிஷம் இரு. அப்ப தலைவி அதோட கீயை எடுக்கும் போது சடனா யாரோ தட்டி விட அது குளத்துல விழுந்துடுது. சீலை என்கிட்ட கொடு. ஆனா பீனிக்ஸ் அங்கிருந்து ஓட, டிலாங் நீ சூவையும் லியானியும் இங்க இருந்து கூப்பிட்டு போ. உடனே ஷெங்கு வந்து மத்த வீரர்களை தேடி போக, அப்ப அந்த கருப்பாம மேடம் மிசாங் கூட சண்டை போட போக, இப்ப யாரும் சண்டை போட வேணாம், இந்த காட்டுல இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து, எனக்கு இங்க இருந்து போக வழி தெரியும், என் கூட வாங்க. அவனை நம்பாதீங்க, நான் இவனை நம்புறேன். ஷெங், அவங்களை வழி நடத்து, இவனை நான் பாத்துக்கிறேன். அதே நேரத்துல லியானும் மத்தவங்களும் ஃபேஸ் ஷெங்குக்காக வெயிட் பண்ண, அப்ப அங்க இன்பா வரான். கருப்பாம எங்க இருக்கான்? உள்ளதான் இருக்கான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. புலின், ஒழுங்கா உண்மையை சொல்லு. பீனிக்ஸ், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். புலின், நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். அப்ப சூத்தியன் வந்து புலினை கொன்னு, நீ எதுக்கு அவனை கொல்லணும்? நானே அவனை கொன்னுறேன். சோ இப்ப அந்த சீலை என்கிட்ட கொடு, இல்லனா என்னோட அடுத்த யார நீதான். உடனே ரெண்டே பேருமே சண்டை போட, ஆனா பீனிக்ஸ் அவர் அசால்ட்டா பீட் பண்ணி அந்த சீலை எடுத்துட்டாரு. பீனிக்ஸ், கேட்ட உடனே தந்துனதா? இந்த அடி வாங்கிருப்பியா? சரி, நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு, இப்ப நீ அதை எடுத்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா அதுக்காக நான் திரும்ப வருவேன். இளவரசனை ஒருத்தன் உள்ள வந்து காப்பாத்திட்டு போயிட்டான். யார் அவன்? அவன் பேரு ஷையுன். ஓ, குட்டி ராஜாவா? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதே நேரத்துல ஜிசனை கர்டர்கள் தோர்த்த அங்க இருக்கான் பாரு, ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோம். செம்மையா சண்டை போடுறா. இவன் ஏன் இவளை இப்படி பாக்குறா? டேய், நீ இன்னும் கிளம்பல? எங்களுக்கு வெளியே போற வழி தெரியலனா நீங்க என்ன பண்றீங்க? ஹூ மன்னரோட காட்ஸ் போற வழியை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வெளியே போயிருவீங்க. நீங்களும் வாங்க, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போங்க. உடனே அவங்க அங்க இருந்து ஓட, அப்ப கருடர்கள் மறுபடியும் வர, ஷயூன் நீ சண்டை போடக்கூடாது. வே, இப்ப வேற வழி இல்ல, நான் சண்டை போட்டுதான் ஆகணும். ஆனா இதை திறக்க கீ இல்லையே, இதை எப்படி திறக்கணும் எனக்கு தெரியும். குட்டி ராஜா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ஆனா நான் எதிர்பார்க்கல நீ இன்னும் உயிரோட இருப்பேன்னு. ஓ, காதல் ஜோடியா? பிரியாம இருக்கணும்னு உங்க கையில நீங்களே பூட்டு போட்டிருக்கீங்க. சோ உங்க ரெண்டு பேரையுமே ஒன்னா இந்த உலகத்தை விட்டு அனுப்புறேன். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் சாக போறான், அது உனக்கே தெரியும். அட கடவுளே, இப்பவும் அதே திமிரு இருக்கு. ஹைனஸ், குட்டி ராஜா இல்ல, யூ ஆர் ஹைனஸ். ஷென் குடும்பம் தான் உங்க குடும்பத்தோட சிம்மாசனத்தை பறிச்சவங்க. இப்ப நீங்க அவங்க கூடயே உறவாடுறீங்களா? நீ மட்டும் என்ன, என்னோட அப்பா கூட இருந்து அவரோட முதுகுல குத்தன. உன்னோட பெருமைக்காக என்னோட மாமாவை கொன்னவனி. எப்படி கருட கோட்டையில நல்லா சொகுசா வாழ்றியா? இப்ப என்னோட பழைய கடனை நான் தீக்க போறேன். எது உன்னோட மேக ஐடியாலியா? அது ஒரு நல்ல டெக்னிக் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேஸ்டான தற்காப்பு கலை. உன்னோட குரு உனக்கு வீரத்தை பத்தி சொல்லி தராம உன்னை ரொம்ப மென்மையா ஆக்கிட்டாரு. சோ இந்த கலையை யூஸ் பண்ணி
ஏன் கூட சண்டை போட போறியா? உடனே அவனோட ஆளுங்க அவனை தாக்க இளவரசரே, இதுல நீங்க தலையிட வேணாம். நல்லாவே சண்டை போடுறீங்க. இப்ப ஏன் கூட எப்படி சண்டை போடுறீங்கன்னு பாப்போம். யாரு பாப்பா நீ? அது உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அப்ப தலைமை கீழே இருக்கிற ஒரு குச்சி எடுத்து அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிடுறான். அதே நேரத்துல ஃபேவோட சேபர் வந்து உடஞ்சி கீழே விழ, ஷயூன் நீ அதை ரிமூவ் பண்ணிட்டியா? ஆமா மிஸ் ஃபே, நான் சாவியை கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டா நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? உன்னதான் போக சொன்னல. ஜிசன் உன்னோட வாழை கொடு. இந்த ஃபே. உடனே ஃபே வந்து அவங்க கூட சண்டை போட, ஜிசன் நீ உடனே கிளம்பு. இல்லனா கிளம்புன்னு சொன்னேன். நாமளும் போலாம். இல்ல ஃபே, அது அவங்க பிரச்சனை, வாங்க போலாம். குட்டி ராஜா கம்பீரமா நடந்து வர, சரி இவளையே அனுப்பல, நான் சொன்னா கூட அவ போக மாட்டா. மந்திரி அவர்களே, இப்ப நாம சண்டை போடலாமா? தாராளமா. ஃபேவால சூட்டி என்ன சமாளிக்க முடியாது. தலைவன் வேற வழி இல்லாம மறுபடியும் அவனோட மேக இடியை பயன்படுத்த முடிவு பண்ண அவனை தாக்குறான். அவனும் பறந்து போய் கீழே விழ, உன்னோட டெக்னிக் ரொம்ப பிரமாதமா இருக்கு, ஆனா நீ மறந்துட்ட உன்னோட நிலைமைய பத்தி. இன்னும் சில மணி நேரத்துல நீ அந்த விஷத்தால இறந்து போயிடுவ. ஹே குட்டி ராஜா, நீ சாக போற. டேய் உன்னை உயிரோட விட மாட்டான்டா, வாடி வா. அப்ப அந்த இடம் முழுக்க பனிமூட்டமா மற பார்த்தா அங்க இங்கோ தூபம் போட்டுட்டு வரான். என்ன ஞாபகம் இருக்கா? நான் இங்கோ பெரிய பள்ளத்தாக்க சேர்ந்தவ. அப்ப லியான்சன் எங்க பிரிவை காட்டி கொடுத்தான். நீ எங்க வம்சத்தை அழிச்ச. இப்ப நான் அதுக்கு பழி வாங்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கோ பே, அந்த புகை மூட்டம் பங்க போகாத, அது ஒரு நச்சு விஷம். உண்மைதான், என்னோட பாம்பால உருவான விஷம் இது. இவனுக்குள்ள நான் அதை பயன்படுத்தினேன். அப்ப சூத்தியான் இறந்துடுறான். அப்ப அவங்க கிட்ட இருக்கிற சீல் வந்து கீழே விழ, மேடம் நிசாங் நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அந்த கருப்பாமை எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். சரி வாங்க வெளியே போலாம். அப்ப அவங்க போகும்போது கருப்பாமை அவங்க முன்னாடி இறந்து போன நிலைமையில கீழே விழ, அப்ப இன்பம் அங்க வர அவன் சூவை பார்த்துட்டு அங்க இருந்து வெளியே போறான். யாருன்னே தெரியலப்பா, அவன் கருப்பாமைய ஒரே அடியில கொண்டுட்டான். இந்த டீலாங் வர முட்டாள்தனமா அவங்க கிட்ட சண்டை போட போறான். நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, இந்த மாதிரி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சரி ஃபே எங்க? அவ உள்ளதா இருந்தா நீ அவளை கூப்பிட்டு வரலையா? அவ அங்க இல்லையே. ஒருவேளை அவ கருடர்கள் பின்னாடி போயிருப்பா. சரி வாங்க நம்மளோட ரூமுக்கு போலாம். இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. ஃபே நீ விஷ புகையில இருந்ததுனால உனக்குள்ளயும் விஷம் போயிருக்கும். இது அதுக்கான மாத்து மருந்து. இத சாப்பிடு, நீ சரியாயிருவ. என்ன ஒண்ணுதான் இருக்கு, ஷயனுக்கு அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் உடம்புல உலகத்திலே கொடூரமான விஷயம் இருக்கு. அதனால இந்த விஷயம்லாம் அவனை எதுவும் பண்ணாது. இங்கோ நீ பெரிய பள்ளத்தாக்க சேர்ந்தவன். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், என்ன சரி பண்ண முடியுமா? இல்ல முடியாது. நான் அப்பவே சொன்னேன் நீ மறுபடியும் உன்னோட ஆற்றல பயன்படுத்த கூடாதுன்னு. ஆனா நீ பயன்படுத்திட்ட. அதனால இந்த விஷம் பரவுறத தடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு. நீ எங்களுக்கு உதவுறன்னு சொன்ன, எனக்கும் உதவணும்னு ஆசைதான், ஆனா என்னால முடியாது. இப்ப இருக்கிற ஒரே வழி கடவுள்கிட்ட வேண்டதுதான். நீ பெரிய பள்ளத்தாக்கோட வாரிசுன்னு சொல்லாத. நான் அதோட வாரிசா இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஏன்னா எல்லாருமே படிச்ச நேரத்துல நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். சோ எனக்கு எதுவும் தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு வரேன். ஃபே அவனை ஒன்னும் சொல்ல வேணாம். எல்லாருக்கும் ஒரு விதி இருக்கு, அதுபடிதான் எல்லாமே நடக்கும். சரி வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். இப்ப என்ன எங்க தூக்கிட்டு போற? கோவிலுக்கு. நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா உன்னோட இடத்துல நான் இருந்தா நான் இதை ஏத்திருப்பேன். என்ன சூறாவளி, எனக்காக அழுவுறியா? வாய மூடு. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த திமிருதான். எவ்வளவு ஆனாலும் நீ விட்டு தர மாட்டல. ஃபே மனிதனா பிறந்தா சாவுறது இயல்புதான். சோ என்ன நினைச்சு அழுவாது, பேசாம இருடா, நான் உன்னை காப்பாத்துவேன். ஃபே உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அது சீரியஸா எடுத்துக்காத, பேசாம வாடா. ஆனா ஃபே என்னோட ஆசை என்ன தெரியுமா? இப்ப நான் சாகணும்னு விரும்பல, ஓடி போகணும்னு விரும்பல. உன் கூட இரும்பு கோட்டைக்கு வர ஆசைப்படுறேன். அங்க போனதும் பேய் மாதிரி ஓடிக்கிட்டே உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உன் கூட சண்டை போட்டு விட்டுட்டு ஓடி போவேன். உனக்கு கோபம் போனதும் நான் திரும்ப வருவேன். ஏன்னா நீ எங்க இருக்கியோ அதுதான் என்னோட வீடா இருக்கும். உன் கூட வாழ ஆசைப்படுறேன் ஃபே. நீ எனக்கு தந்த வாக்க மறந்துடாத. நீ எனக்கு ஒரு வாள் வாங்கி தரேன்னு சொன்னேன். நான் இப்போ உன்னை விட்டு பிரிய வேண்டிய நேரம். ஆனா கண்டிப்பா உன்னை தேடி நான் வருவேன். அப்ப அவங்க ரெண்டு பேருமே கீழே விழ, ஷயூன் எழுந்து என்ன பாரு ஷயூன். அப்ப அவளும் மயங்கி கீழே விழுறா. இப்ப அவ முடிச்சு பார்த்தா ஒரு படகுல இருக்கா. நான் எப்படி இங்க வந்தேன்? பெண்ணே உன்னோட உடம்புல விஷம் இருக்கு, ஆனா அதுக்கான மாத்து மருந்து கூட உன்கிட்ட இருக்கு. ஆனா நீ ஏன் அதை யூஸ் பண்ணல? இவரோட பேரு டோங்மிங். இவர் ஒரு துறவி. இவர் பேசும்போது ஏன் ஷயூன் பேசுற மாதிரியே இருக்கு. பெரியவரே என் கூட வந்தவன் எங்க? இங்க பரமா படகு ஆட்டாத. சரி ஆட்டல, என் கூட ஒருத்தர் இருந்தார்ல, அவர் எங்க? என்ன மன்னிச்சிரு, அவன் இறந்துட்டான். என்ன வருத்தப்படாதம்மா. இப்ப நீ எங்க போனன்னு சொல்லு. நானா? அவனே போயிட்டான். இப்ப நான் எங்க போறது? பெண்ணே என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. சரி நீ எங்க போகணும்? எல்லாரும் எனக்காக லிங்லிங் சிட்டில இருப்பாங்க. அங்க நம்ம போலாமா, இல்ல ஓஷன்ஸ் கையை தேடி போலாமா? எதுக்கு? அவனே போயிட்டான். இனிமே அங்க போய் பயன் என்ன? நான் உங்க போட்ட ஓட்டவா? உனக்கு ஓட்ட தெரியுமா? கத்து கொடுத்தா ஓட்ட போற. இது கத்துக்கிறது இல்லமா. நீ எங்க போகணும்னு நீ முடிவு பண்ணனா இதுவே தானா போகும். இவன் என்ன பைத்தியமா? உன் கூட வந்த அந்த பையன் உன்னோட பயணத்துல ஒரு சிறு துளிதான். அவனுக்காக நீ இங்க வந்தன்னு சொல்லாத. நான் எனக்கு தந்த வேலையை முடிக்க இங்க வந்தேன். இல்ல நீ வேற எதுக்கும் இங்க இருக்க. உண்மையில
நான் வெளி உலகத்துக்கு புதுசு. நான் என்னோட தற்காப்பு கலையை கத்துக்கதான் இங்க வந்தேன். சரி, நீ எதுக்கு அதை கத்துக்கிற? நான் ஏன் கத்துக்கிறேனா? என்னோட அம்மா என்ன பாராட்டவா இல்ல மக்களை காப்பாத்தவா? அது நான் ஏன் கத்துக்கிறேனா, என்னோட முன்னோர்கள் மாதிரி நான் இருக்க கூடாது. நான் வேற மாதிரி இருக்க ஆசைப்படுறேன். பெரியவரே, நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன். நான் என்னோட குடும்பத்தை தேடி போகணும். அப்படின்னா நான் உன்னை அங்க கூப்பிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்குன்னு பாரு. ஷயூன், நீனும் உயிரோட இருக்கியா? அவளால அவளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே முடியல. அவ ரொம்ப அழுவுறா, ஆனாலும் சந்தோஷமா இருக்கா. அவன் இப்ப எப்படி இருக்கான்? நான் எனக்கு தெரிஞ்ச முறையில அவனை இப்ப காப்பாத்திருக்கேன். ஆனா விஷம் இன்னும் அவனுக்குள்ள இருக்கு. இந்த விஷத்தை முறிக்க நான் ரொம்ப நாளா முயற்சி பண்றேன், ஆனா முடியல. அப்பதான் யாரோ ஒருத்தர் மேகேடியை பயன்படுத்தினதா நான் கேள்விப்பட்டேன். அதான் இவனை தேடி வந்தேன். உங்களுக்கு ஷையோனை தெரியுமா? தெரியுமே, ஏன்னா இந்த உதவாக்கறேன் என்னோட சீடனா இருந்தவன். ஆனா அவனுக்கு துறவியா இருக்க விருப்பம் இல்ல. பெரியவரு, ஷையோனுக்கு ஒரு மாமா இருந்தால அவரு தானே இந்த மேகேடியோட உள்ளாட்டுல இவனுக்குள்ள வச்சு அந்த விஷத்தை தடுத்தாரு. ஆமா, அது உண்மைதான். வாஞ்சி என்னதான் பேரரசரோட மகனா இருந்தாலும் அவனுக்கு மத்தவங்க மாதிரி வாழ ஆசை. தாத்தா, நான் பணக்காரனா இருக்க விரும்பல, சாதாரண மக்கள் மாதிரி சுதந்திரமா வாழ விரும்புறேன். வாஞ்சி, ஏழைகளோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்ல. உனக்கு பார்க்க அது சுதந்திரமா தெரியும், ஆனா அது உண்மை இல்ல. ஒரு ஏழை பையன் பிறக்கும் போது சுதந்திரமா வாழ்வான், ஆனா அவன் வாழ்ந்ததும் வேலைக்கு போகணும், குடும்பத்தை பாத்துக்கணும். உண்மையை சொல்லணும்னா அவங்க உன்ன மாதிரி பணக்காரர்கள் கிட்ட தான் வேலை செய்வாங்க. சோ உங்க வாழ்க்கை உன்னோட வாழ்க்கையை விட ரொம்ப கஷ்டம்பா. ஏன்னா அவங்க தங்களோட வாழ்க்கையை வாழணும்னா தினமும் போராடணும். ஆனா நீ அப்படி இல்ல. அப்பதான் வாஞ்சி விளையாட்டுத்தனமா பண்ண ஒரு தப்புனால அவனை பாதுகாத்தவர் இறந்துட்டாரு. அப்ப அவன் மறுபடியும் எங்களை விட்டு போய் அவனோட வம்சத்தோட பேரரசரா ஆனான். அப்ப போருக்கு போனப்ப அவனுக்கு யாரோ விஷம் தந்தாங்க, அதனால அவன் உயிருக்கு போராடினான். ஆனா அவனோட மாமா தான் அவனோட உயிரை காப்பாத்தினாரு. அந்த குற்ற உணர்ச்சியால தான் அவன் இப்ப இந்த நிலைமையில இருக்கான். வாஞ்சியோட விஷம் பிக் மெடிசன் பெரிய பள்ளத்தாக்குல தயாரிக்கப்பட்ட முதல் விஷம். ஆனா அதுக்கான மாத்து மருந்து பிக் மெடிசன் பெரிய பள்ளத்தாக்கோட புக் ஆஃப் மெடிசன்ல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஆனா அதுக்குள்ள எதிரிங்க அந்த வம்சத்தையே அழிச்சிட்டாங்க. சோ அந்த புக்கு இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்ப ஷையூனை காப்பாற்ற முடியாதா தெரியல. ஆனா அவனை வாழ வைக்க நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். நான் அவனுக்காக ரெடி பண்ண ஒரு மருந்து இருக்கு, அது சான்வாய் அமுதம்னு சொல்லுவாங்க. அதுல மொத்தம் 3 அமுதம் இருக்கு. அதுல 1 மட்டும் தான் நான் இப்ப ரெடி பண்ணிட்டேன். அவனோட விஷம் பரவாம இருக்கிற மாதிரி நாம தடுக்க முடியும். ஆனா 2வது மருந்து தயாரிக்க எனக்கு நெருப்பு தாமரை தேவைப்படுது. அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அது ரொம்ப குளிர் பிரதேசமான இமயமலையில தான் இருக்கு. ஆனா அது 10 வருஷத்துல 1 மட்டும் தான் வளரும். ஆனா இப்ப நமக்கான நேரம் அது நேரத்துக்கு வாழ்ந்திருக்கும். சோ நீ அதை எடுத்துட்டு வந்தா நான் உன்னோட உயிரை கொஞ்ச நாளைக்கு காப்பாற்ற முடியும். சரி, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். நீ மயங்கி கீழே விழுந்தப்ப நான் இதை பார்த்தேன். இது உன்னோட பொருள் தானே, இதை நீயே வச்சுக்கோ. இல்ல, இது என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறதா சேஃப். ஏன்னா நான் போற இடத்துல என்ன ஆபத்து வரும்னு எனக்கு தெரியாது, அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா இது என்னன்னு தெரியும்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இது எல்லாத்தையுமே இங்கோ பாத்துக்கிட்டு இருக்க ஷையோனை போய் பாக்குறான். இவ இன்னும் சாகலையா? என்ன தம்பி பண்ற? ஒன்னும் இல்ல. உடனே அவர் இங்கோவை தூக்கி வீசிட்டு அங்க இருந்து போக இந்த பக்கமா சூசுவ காமிக்க அப்பாவில பார்க்க இன்பா வரான். நீ ஏன் பார்க்க இப்படி இருக்க? என்னை பார்த்து பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நான் இப்ப 4 மலை கார்டியன்ல நானும் ஒருத்தன். அப்ப ஷெங்கு பையன் இன்பாவை தப்பா நினைச்சிட்டு அவங்க கூட சண்டை போட அப்ப இன்பா மீசா தாத்தாவோட தூபத்தை யூஸ் பண்றத பாக்குறான். இது உன்கிட்ட எப்படி? ஓ, நீதான் லீசாங்கா, உன்னோட குரு இதை உன்கிட்ட ஒப்படைக்க சொன்னாரு, இதை நீயே வச்சுக்கோ. அப்புறம் நீ ரொம்ப வீக்கா இருக்க, இவன் மட்டும் உன்னை விட சொல்லனா நான் உன்னை எப்பவோ கொண்டு இருப்பேன். உடனே இன்போ போக குருவோட தொடப்பம் இவன் கிட்ட எப்படி? அப்ப அவருக்கு என்ன ஆச்சு? அதே நேரத்துல ஷையோனையும் ஃபேவையும் தேடி லியானும் டீலாங்கும் போக அப்ப இங்கோவை பாக்குறாங்க. இவனுக்கு என்ன ஆச்சு? டீலாங், இவனை தூக்கிட்டு வா, நம்ம இடத்துக்கு போவோம். அப் நண்பா, கண்ணை முழிச்சு பாரு. டேய், யாருடா நீங்க? ஓ நீங்களா? டேய் இங்கோ, எங்க போன? ஏன் சொல்லாம போன? உன்னை யாரை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க? ஏன் மயங்கின? ஃபேவும் ஷையூனும் எங்க? லியான் இவ்வளவு கேள்வி கேட்டா அவன் எப்படி சொல்லுவான்? ஆமா, ஏற்கனவே இவன் ஒரு லூசு, இதுல வேற அவனோட மண்டையில வேற அடிச்சிருக்காங்க. டேய், யாருடா லூசு? பாத்தியா, லூசு இப்படிதான் கோவப்படும். அவனை விடு. அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா. உன்னை யாரு கடத்தினா? லியான் அவனுக்கு சொல்ல விருப்பம் இல்ல போல. ஏலே, என்னல மறைக்கிற? அப்ப நீயும் கருடர்களோட ஸ்பையா? அட இவ வேற லோடலோடன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஃபேர் நல்லா இருக்கா? கொஞ்ச நேரம் முன்னாடி அவளை பாக்கலன்னு சொன்ன, இப்ப என்ன? அப்ப என்கிட்ட போய் சொன்னியா? இரு, உன்னோட பாம்பு எடுத்து 65 போட்டுறேன். ஐயோ, நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேம்மா. ஃபேவும் ஷையூனும் ஸ்பேரோ கூட சண்டை போட்டாங்க, நானும் அங்கதான் இருந்தேன். அப்ப ஃபே அவனை கொன்னுட்டாளா? ஆமா, அவர் இறந்துட்டாரு. அப்ப அதை கேட்டுதான் ஷெங்கு பையன் உடனே அங்க இருந்து போக அவன் போய் ரொம்ப நேரம் ஆனதுனால சோ அவனை தேடி போறா. மாஸ்டர், நீங்க ஃபாலோ பண்ண சொன்ன. இப்ப அந்த பொண்ணு ஹோட்டலை விட்டு வெளியே போயிட்டா. சரி, அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவளோட பேரு கல்லிராணி, நம்ம மாயாவியோட மனைவி. அது மட்டும் இல்ல, இவ பெரிய பள்ளத்தாக்க சேர்ந்தவ. இவ தான் அவங்க வம்சத்தை கருடர்கள் கிட்ட காட்டி கொடுப்பா. இவளோட ஸ்பெஷல் பவர் என்னன்னா போன் சில் பாய்சனை எதிராளி மேல யூஸ் பண்றதுதான். நான் தான் அந்த லேண்ட்வாஞ்சிக்கு போன் சில் பாய்சனை தந்தேன். ஆனா அதிர்ஷ்டசாலி இன்னும் உயிரோட இருக்கான். இப்ப அவங்க சூட்டியான கொண்டு இருக்காங்க, அதுவும் மேக இடியை பயன்படுத்தி. சோ அவன் ரொம்ப சீரியஸா இருப்பான். கண்டிப்பா அந்த பொண்ணு அவனை காப்பாத்த
அக்னி தாமரையை தேடி இமயமலைக்கு போவா. அவளை தடுக்க காங்கேன்னு அனுப்பலாம். மாயாவி ஏன் ஓஷன் ஸ்கையை தேடுறானா, அவனுக்கும் அவனோட மனைவிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்றதுக்கு தான் ஓஷன் ஸ்கையை தேடுறான். ஏன்னா அதுக்குள்ளதான் புக் ஆஃப் மெடிசன் இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. பனி ஒன்னா இவனை பாதுகாக்கிறான். அவனை உண்மையிலே அனுப்ப போறியா? அவனுக்கு ஏன் அந்த பேரு வந்ததுன்னு தெரியும்ல. சோ அவன் தான் இப்ப நமக்கு சரியான ஆளு. அதே நேரத்துல லியான் இருக்கிற ஹோட்டலுக்கு ஒரு வயசானவர் பயங்கரமா தாக்கப்பட்டு வர, இவர் உடம்புல இருந்து ரத்தம் வருது. பெரியவரே, உங்களுக்கு ரத்தம் வருது, என்கிட்ட வராது. பெரியவரே, நான் உங்களுக்கு உதவ முடியும். அப்ப அங்க ஒத்த கண்ண வர, ஒத்த கண்ணா சூதியான் சாவுறதுக்கு முன்னாடி அவன் அன்பிங் ராணுவத்தோட லோலிங்க தேட சொல்லியிருக்கான். சோ அந்த லோலிங் கிட்டதான் ஓஷன் ஸ்கையை பத்தின ரகசியம் இருக்கும். என்ன இதுக்கு மேல ஓட முடியலையா? இதுக்குதான் தொந்தியும் தொப்பையுமா இருக்க கூடாது. ஹேய், ஒரு பெரியவர்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது? நாகராஜா, உடனே டீல அங்கேயும் இங்க போயும், இங்க கூப்பிட்டு வா. ஐயோ பாம்பு, என்ன சொல்றான் பாவன்? லியானுக்கு பிரச்சனையா? உடனே அவங்க போய் நிறைய பாம்பா வர வச்சு லியானியும் அந்த பெரியவரும் கூப்பிட்டு போறாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க போலாம். பெரியவரே, உங்க காயம் ரொம்ப பெருசா இருக்கு, என்ன தொடாத. பெரியவரே, நாங்க உங்க எதிரி இல்ல. டேட்டிலாம் அந்த கோவிலோட கதவை தட்டு. என்னடா உள்ள யாரும் இல்ல? உள்ள யாருமே இல்லனா ஏன் கதவு உள்தாப்பா போட்டிருக்காங்க? நவரு, நான் பாக்குறேன். அப்போ ஒரு பையன் கதவை திறக்க அவங்க உள்ள போறாங்க. இங்க பாருங்க பெரியவரே, நீங்க எங்களை நம்பணும். நான் யார் தெரியுமா? இரும்பு கோட்டையை சேர்ந்தவ, லீசெங்கோட பேத்தியா? ஆமா. உடனே அவரு எல்லாத்தையுமே சொல்றாரு. நான் கவர்னரோட மை காப்பாளன். போர் நடந்தப்ப என்ன ஒரு கல்லறைய பாத்துக்க அனுப்புனாங்க. அதுல என்ன இருக்கு, அதை ஏன் பாதுகாக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா 20 வருஷமா நான் அதை பாதுகாத்தேன். எப்பவுமே கீமன் தலைவர்னு ஷென்ஷி கிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வரும். ஆனா அது இப்ப வரதில்ல. ஷென்ஷி வேற யாரும் இல்ல, மீசா தத்தா தான். அவர்கிட்ட இருந்து கடிதம் வராதனால நான் கல்லறையை விட்டு வந்தேன். வெளியே வந்ததும் கருடர்களுக்கு எதிரான மாநாட பத்தி கேள்விப்பட்டேன். அங்க வந்தப்ப சூதியன் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அணில இருந்து கருடர்களால நான் வேட்டையாடப்படுறேன். சாதாரண கல்லறைக்காக எதுக்கு இவரை வேட்டையாடுறாங்க? ஒருவேளை அந்த கல்லறை தான் எல்லாரும் தேடுற ஓஷன் ஸ்கையோ? நீங்க சொல்ற ஓஷன் ஸ்கையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நான் பாதுகாத்தது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னாங்க. லியான், நீ தெற்கவளோட வாரிசுன்னு சொன்ன. அதனால நான் உன்னை நம்புறேன். ஏன்னா நான் எப்படியும் சாக போறேன். அதனால அந்த புதையில இருக்கிற மேப்பை பத்தின குறிப்பை நான் உனக்கு காட்டுறேன். அதை நீ மனப்பாடம் பண்ணிக்கோ. பெரியவரே, என்னால முடியாது. அப்ப டீலாங் வந்து, லியான், நம்ம உடனே போகணும். ஒத்த கண்ண இங்க வந்துகிட்டு இருக்கான். இல்ல, இப்ப நாம போனா நமக்கு அடைக்கலம் தந்து இந்த குட்டி பசங்க மாட்டிப்பாங்க. இங்க பருமா அவன் வந்துகிட்டு இருக்கான். உடனே இதை உன்னோட மூளைக்குள்ள பதிவு பண்ணு. அப்பா அவர் தந்த மேப்ல சில வரைபடமும் ஒரு கவிதையும் இருக்கு. அந்த கவிதையில என்ன போட்டிருக்காங்கன்னா, இசை எல்லா திசையிலும் இருக்கும், ஆனா நாற்பாடலும் பாடும்போதுதான் அந்த இடம் ரொம்ப அழகா சொர்க்கம் மாதிரியும் இருக்குன்னு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. சரி, நீங்க உடனே போங்க. அப்ப அவங்க வெளியே வர ஒத்த கண்ணா அங்க நிக்கிறான். டேய் கிழவா, ஒழுங்கா அந்த மேப்பை என்கிட்ட கொடு. பெரியவரே, அதை தராதீங்க, விடுங்க. இந்த மேப்பை விட உங்க உயிர் தான் முக்கியம். உடனே அவரு அதை ஒத்த கண்ண கிட்ட தர, கிடைச்சிருச்சு, கடைசியா என்கிட்ட கிடைச்சிருச்சு. அப்ப அவன் அதை பார்க்கும்போது அது சடனா எரிஞ்சு போயிடுது. டேய் கிழவா, என்ன பண்ண? நீங்க போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்தக்கண்ணனை பிடிச்சு லியான் டீம் அங்க இருந்து அனுப்பி வச்சிடறாரு. இப்போ ஓஷன் ஸ்கை எங்க இருக்குன்னு நம்ம லியானுக்கு தெரியும். அதே நேரத்துல ஃபே வந்து ஒருத்தர்கிட்ட இமயமலைக்கு போறதுக்காக குதிரை வாங்குறா. நீங்க கேட்ட மாதிரி ஒரு நல்ல குதிரையை உங்களுக்கு தரேன். உடனே அதை வாங்கிட்டு போக, நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு கிட்ட அந்த குதிரையை தந்துட்டேன். இப்ப தலைவி அந்த குதிரை மேல ஏறி இமயமலைக்கு போறா. ஏன் நின்னுட்ட? வா போலாம். என்ன வரமாட்டுது? சரி தம்பி, நீ இங்கே இரு, அக்கா போய் அதை எடுத்துட்டு வரேன். உடனே அவ அங்கிருந்து மலையோட உச்சிக்கு போக, அப்ப யாரும் அவளோட கையை மிதிக்க, யாருன்னு பார்த்தா ஃபீனிக்ஸ். உனக்கு என்னையா வேணும்? எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஷெண்டு சீல் தான் வேணும். தம்பி, இந்த பக்கமா ஒரு பொண்ணு போடுறத பாத்தியா? இந்த பக்கம் தான் போனாங்க. நீங்க பனிமோனே தானே? உடனே அவன் பயந்து ஓடுறான். அந்த சீல் என்கிட்ட இல்ல. அது எப்படி உன்கிட்ட இல்லாம இருக்கும்? சூட்டு எனக்கு கொண்டது நீ தானே, அப்போ உன்கிட்ட தான் இருக்கும். நீ யாருடா? நானா கருடர்களோட காங்கேய. ஆனா அதை விட என்ன சில பேர் பனி ஓனாயின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு தெரியாதே, உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அந்த சீலை என்கிட்ட கொடு. எத்தனை பேரு? உடனே அவங்க சண்டை போட, அப்ப சடனா பனி சரிவு ஏற்பட, எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம், நீ உடனே போ. இல்ல, நான் போக மாட்டேன். அவன் யார் பேரை சொல்றான்? அந்த பொண்ணோட பேரு தான். அப்ப வாஞ்சி அந்த பொண்ணை விரும்புறானா? அப்படிதான் நினைக்கிறேன். சரி, நீங்க போகாம அந்த பொண்ணையை அனுப்புனீங்க. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா எடுத்துட்டு வருவா. நான் எங்க இருக்க? ஏன் கூட பனி கோகையில இருக்க. சரி, இந்தா சாப்பிடு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஷெங் வந்து கீமன் தலைமையகத்துக்கு வரான். ஃபெங்கியூனும் லீசெங் பின்னாடியே வரான். அப்ப செங் வந்து ஃபர்பன் காட்டுக்குள்ள போக, ஆனா அந்த ஃபெங்கியூவால அந்த காட்டுக்குள்ள போக முடியல. ஏன்னா அவனுக்கு அதுக்குள்ள போற வழி தெரியல. உதவாக்கரா, நான் எடுத்தேன் தலைவரே, ஆனா அது என்னோட கையில வந்ததும் அது எரிஞ்சு போயிடுச்சு. சரி, அதுல ஏதாவது பாத்தியா? அதுல நான் பெருசா எதுவும் பார்க்கல. ஆனா ஓஷன் ஸ்கை கடை கீயை பார்த்தேன். என்ன பார்த்தேன்னு சொல்லு. இரும்பு கோட்டையில இருக்கிற வளையல், ஜெனரல் ஊ பொண்ணு கிட்ட இருக்கிற லாக்கெட், இன்லானோட வாலு, ஹூ மேனரோட ஷெண்டு சீல், இது நமக்கு ஏற்கனவே தெரியும். தலைவரே, கோவப்படாதீங்க. இன்னொன்னும் இருக்கு. கீமன் தலைவனோட தொடப்பமா? ஒத்தக்கண்ணா, உடனே கரிஞ்சிருத்தைய அங்க போக சொல்லு. கட் பண்ண இந்த பக்கம் சூசு வந்து செங்க தேடி ஒரு தேநீர் கடைக்கு வரா. நீங்க ரெட்டை வாளோட இருக்கிற ஒருத்தனை இந்த பக்கமா வந்ததை பாத்தீங்களா? யாருமா அது? உன்னோட புருஷனா? அது வந்து என்ன உன்னை விட்டு போயிட்டானா?
சரி பரவாயில்ல விடு, நான் உன்னை பாத்துக்கிறேன். டேய், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, எங்களை மன்னிச்சிருங்க. உங்க உதவிக்கு நன்றி. நீ பேசுனத நான் கேட்டேன். நீ சொல்ற பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? அவளை யார் கூப்பிட்டு போனா தெரியல, ஆனா அந்த ஆளு அவங்களை கீமன் தலைமையகத்துக்கு தான் கூப்பிட்டு போனான். சரி, நான் அங்க போறேன். இந்த காட்டுக்குள்ளதான் அவன் போனான். ஒரு நிமிஷம், நீ உள்ள போக போறியா? ஆமா, இது கீமன் 8 வரைபட பொறி. நீ உள்ள போனா உனக்கு கரெக்டான வழி தெரிஞ்சாதான் நீ கரெக்டான இடத்துக்கு போக முடியும். இல்லனா உன்னால போக முடியாது. உனக்கு இத பத்தி தெரியுமா? இல்ல தெரியாது. அப்படின்னா எப்படி உன்னால போக முடியும்? உடனே அவங்க இருந்து போக, ஆனா சூ வந்து செங்க காப்பாத்தணும்னு உள்ள போறா. என்ன, நம்ம ஒரே இடத்துக்கே வந்துகிட்டு இருக்கோம். நீங்க யாரு? நான் இந்த காட்டுல விறகு வெட்டுறவன். இது என்ன காடுன்னு தெரியுமா? விறகு வெட்டுறதே என்னோட வேலை. எந்த காட்டுன்னு எனக்கு முக்கியம் இல்ல. சரி, நீங்க ரெட்டை வாளோட ஒரு பையனை இங்க பாத்தீங்களா? ஓ, அவனா? நீங்க பாத்தீங்களா? ஆமா, அவன் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகணுமா? ஆமா. உடனே இன்போ சூவை கூப்பிட்டு போறான். அங்கதான் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. உடனே அவ அவனுக்கு நன்றி சொல்லிட்டு போறா. சூசு, நீ எப்படி இங்க வந்த? யார் நீ? உனக்கு எப்படி இந்த காட்டோட வழி தெரியும்? நான் இங்க தினமும் விறகு வெட்டுறவன். சரி, எனக்கும் வழி காட்டு. நீ ஏன் அங்க போகணும்? என்னோட குடும்பத்தோட சொத்து ஒருத்தங்கிட்ட இருக்கு, அதை எடுக்கதான். உடனே இன்பா அவனுக்கு வழி காட்ட, என்ன தம்பி, காதலா? சரி, நீ அவளை லவ் பண்ணிக்கோ, ஆனா என்னோட தொடப்பத்தை என்கிட்ட தந்துரு. தர முடியாது. அப்பா அவன் உடனே சூவை பிடிச்சு மிரட்ட, சரி நான் உனக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட, சூ இங்க இருந்து போயிரு, நான் அவனை பாத்துக்கிறேன். அவ போன பிறகு ஷெங்கு வந்து அவன் கூட சண்டை போடுறான். ஆனா ஃபெங்கியூ பலசாலியா இருக்கான். ஷெங்கு பையனை ஈஸியா பீட் பண்ணிடுறான். இங்க பாரு, நீ என்ன கொண்டுட்டா, உனக்கு கீமன் டெக்னிக்கை பத்தி தெரியவே தெரியாது. இப்ப அந்த கலையை பத்தி தெரிஞ்சவன் நான் மட்டும்தான். உடனே அவன் என்ன நினைச்சானோ தெரியல, ஷெங்கை விட்டுட்டு அவனோட இதயத்துல அவனையும் அடிச்சு காயப்படுத்திக்கிறான். யோ, என்னையா பண்ற? என்னோட அப்பா தான் இந்த கீமன் பிரிவோட தலைவர். ஆனா எனக்கு இந்த பிரிவோட கொள்கையும் விதிமுறைகளும் பிடிக்காது. அதனால நான் என்னோட வீட்டை விட்டே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பா கீமன் பிரிவோட வாரிசா ஷெங்ஷியை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அது எனக்கு கிடைக்க வேண்டியது. ஆனா தப்பு என் மேல இருக்கு. என்னோட பிரிவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். சரி கவலைப்படாத, நான் எனக்கு தெரிஞ்ச கீமன் டெக்னிக்கை உனக்கு சொல்லித்தரேன். உடனே அதை ஒரு பேப்பர்ல எழுதி தரான். ஆமா, அதை ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்க அப்பா அவன் கையில இருக்கிற தொடப்பத்தை கீழே போட, அதுல இருக்கிற ஒரு மூடி ஓபன் ஆகுறது ஷெங்கு பாக்குறான். உடனே அதை எடுத்து பார்த்தா அதுல ஓஷன் ஸ்கைக்கான வாட்டர் ரிப்பிள் இருக்கு. அதுவும் ஓஷன் ஸ்கைக்கான ஒரு கீ தான். உடனே அதை பார்க்காத மாதிரி மூடி வைக்க, ஹேய் அதை ஏன் எடுத்த? நீங்களும் அந்த ஓஷன் ஸ்கையை தேடுறீங்களா? எனக்கு அந்த புதையல் தேவையில்லை, அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப எதுக்கு ஷெண்டு சீலை தேடுறீங்க? அது ஓல்டு மாஸ்டர் ஓவோட குடும்ப சொத்து, அதை பாதுகாக்கிறது என்னோட பொறுப்பு. அந்த பொண்ணு எப்படியும் இந்த பூக்களை எடுக்க வருவா. அப்ப அந்த சீலை நான் வாங்கிக்கிறேன். சரி, நான் உங்ககிட்ட அந்த சீலை தரேன், ஆனா எனக்கு அந்த பூவை எடுக்க நீங்க தான் உதவணும். சரி. உடனே 2 பேரும் சண்டை போடுற மாதிரி வெளியே வர, உனக்கு இந்த சீல் தானே வேணும், இந்தா எடுத்துக்கோ. உடனே அவ அதை தூக்கி வீச, அதை சீலுன்னு நினைச்சு அந்த பனி ஓனாய் அதை எடுக்க கீழே போக, ஆனா கடைசியில பார்த்தா அது வெறும் கல்லு தான். நீ அதை கேட்ட மாதிரி எடுத்து தந்துட்டேன். நான் உங்களுக்கு தந்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவேன். 2 நாளைக்கு பிறகு என்ன லிங்லிங் சிட்டில வந்து பாருங்க. சரி, நான் உன்னை நம்பி போறேன். நம்ம லியான் வந்து ஒரு கோவில குழந்தைங்களை பார்த்தால, அந்த குழந்தைங்களோட குரு வந்து லியானா பாக்குறாரு. அவர் வந்த பிறகுதான் தெரியுது நம்ம ஷைனோட குருவுல இவரும் ஒருத்தர். நீங்க மிஸ்டர் ஷைனோட குருவா? ஆமா, பசங்க வந்தப்ப உங்களை பத்தி சொன்னாங்க. உடனே லியான் வந்து அவர்கிட்ட அந்த மேப்பை பத்தி சொல்றா. நீதி என்கிட்ட சொல்ல வேணாம், ஆனா நீ எனக்கு சொன்னதை நான் வாஞ்சி கிட்ட சொல்றேன். வாஞ்சியா? ஆமா, ஷைனோட உண்மையான பேரு லான் வாஞ்சி. இந்த காட்டை எப்படி கிடக்குறது? மாஸ்டர், அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பிடிங்க. உடனே சூவை பிடிச்சு அவங்க உள்ள கூப்பிட்டு போக, அட இங்க பாரு வேட்டைக்கார. என்னையா வேட்டைக்காரா, எப்படி இருக்க? ஏன் கிட்டே நடிக்கிறியா? அவளை விட்டுற. அதுக்கு முன்னாடி அந்த தொடப்பத்தை என்கிட்ட கொடுங்க. என்னது தொடப்பமா? டேய், அது என்னோட குடும்பத்தோட சொத்துடா. கேட்டதை உனக்கு தூக்கி கொடுத்துருவேனா? நீ தரமாட்டேன்னு தெரியும், ஆனா அதை நானே எடுத்துக்கிறேன். உடனே 2 பேரும் சண்டை போட, அப்ப ஷெங் வந்து சூசு கிட்ட, சூசு அந்த தொடப்பம் தான் வாட்டர் ரிப்பிள். அப்படியா? அப்ப சண்டை போடும் போது அது கீழே விழ, அதை உடனே சூசு எடுத்துட்டா. உடனே கரிஞ்சிருத்தே வந்து அவளோட முதுகுலே ஊங்கி கொத்த, உடனே ஷெங் வந்து கூதியான தள்ளி விட்டுட்டு சூவை கூப்பிட்டு ஓடி போறான். டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள பிடிங்க. அப்ப ஷெங்கு பையன் அவங்களை வெளியே வராம இருக்க அதை லாக் பண்ணிட்டு சூ அங்கிருந்து கூப்பிட்டு போய் மேடம் நிசாங்க போய் பாக்குறான். மேடம் நிசாங் இப்ப இங்க இல்ல, அவங்க அங்க சிட்டிக்கு போயிட்டாங்க. இங்க பாருங்க, நானும் அங்கதான் போறேன். அப்படியா? சரி, எங்களை அங்க கூப்பிட்டு போ. அதே நேரத்துல ஃபே வந்து ஷயூன் இருக்கிற இடத்துக்கு போய் அதை தரா. அப்பாவை மயங்கி கீழே விழ, இவ எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல. ஷயூனுக்கு மருந்து தந்துட்டீங்களா? ஆமா, இப்ப அவன் மருந்தோட விளைவா தூங்கிக்கிட்டு இருக்கான். சரி, 3வது மருந்து செய்ய என்ன வேணும்? மேக பள்ளத்தாக்குல இருக்கிற விஷப்புல் நமக்கு தேவை. சரி, அதை நான் எடுத்துட்டு வரேன். கலிராணி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உங்க ஆளுங்க தொடர்ந்து என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. சோ இனிமே என்னால உங்களுக்கு ஆதரவு தர முடியாது. நான் உனக்கு பண்ணதை மறந்துடாத. லான் வாஞ்சி கூட நடந்த போர்ல நீ அவனால தோற்கடிக்கப்பட்ட. அப்ப நீ லான் வாஞ்சிக்கு போன்சில் பாய்சனை தர சொன்ன. நான் அதை உன்னோட அம்புல தடவி கொடுத்தேன். ஆனா அவன் சாகலையே, அது அவனோட அதிர்ஷ்டம். ஆனா வென்ஷி, நீ இப்ப கருடர்களுக்கு எதிராக போனா விளைவு என்னன்னு தெரியுமா? கலிராணி, நீ எனக்காக லீஷங்க கொன்ன, லான் வாஞ்சிக்கு விஷம் கொடுத்த.
பெரிய பள்ளத்தாக காட்டி கொடுத்த. அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ ஒரு சின்ன பொண்ணும் அந்த லான்வாஞ்சியும் உங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டுறாங்க. இப்ப அவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க? லான்வாஞ்சியை விடு, அவன் விஷத்தால இப்ப கஷ்டப்படுறான். ஆனா அந்த பொண்ணு இருக்காளே, அவன் நமக்கு தலைவலியா இருக்கா. அவளை எப்படி சமாளிக்க போறீங்க? அவங்களுக்கு ஓஷன் ஸ்கைனா என்னன்னு கூட தெரியாது. ஆனா கல்லிராணி, இனிமே நீ ஓய்வு எடுக்க கூடாது. இப்ப நீ வர வேண்டிய நேரம் இது. ஒத்தக்கண்ண சொல்றத வச்சு பார்த்தா ஓஷன் ஸ்கை கூட்டணியில ஷெங்ஷியும் ஒருத்த. அப்படின்னா நாம தேடுற புதையல் பெரிய பள்ளத்தாக்குல ஏதோ ஒரு இடத்துலதான் இருக்கு. கரிஞ்சிரத்தை உடனே அங்க போய் பாரு. உங்க உடம்பு இன்னும் குணமாகல. நீங்க இனிமே சண்டை போடாம இருக்கணும். கலிராணி, என்னோட நிலைமை எனக்கு தெரியும். ஆனா நான் போகணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது ஞாபகம் இருக்கா?